அத்தியாயம் 21. கோடம்பாக்கம் பாலம் இறங்கியதுமே வரிசையாக அந்த புது படத்திற்கான பூஜை போஸ்டர்களை பேனர்களை சந்தித்தார்கள். பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் பெரிய கட் அவுட்டில் கதாநாயகன் ஜரிகை மாலை துடிக்க கையில் AK-47 துப்பாக்கி வைத்திருந்தான். அக்னி தேவன் என்ற படத்தின் பெயர் அந்த துப்பாக்கி முனையில் ஆரம்பித்திருந்தது. உள்ளே முந்தா நாள் மார்க்கெட்டுக்கு வந்த கார்களையும் பார்க்க முடிந்தது. எங்கும் ஜரிகை பந்தல், மருதாணி பூசி ஓரத்தில் செம்பட்டையாக்கின தலையுடன் நிறைய பெண்கள் நடமாட யார் நடிகை யார் கெஸ்ட் என்று புரியவில்லை. தோளில் கேமரா மாட்டியவர்களும் வீடியோ கேமரா சுமந்தவர்களும் ஒதுக்குப்புறமாக நின்று தம் அடித்த நடிகர்களையும் விடாமல் கவர் செய்து கொண்டிருக்க பரத்திற்கு சிலரைத்தான் அடையாளம் தெரிந்தது. தயாரிப்பாளர் சங்க தலைவர், விநியோகஸ்தர் சங்க தலைவர், நகை கடைக்காரர், நிறைய வெள்ளை செருப்புகள் தெரிந்தன. ஹாய் பரத் என்று வந்த அந்த நடிகை நேற்று ஷாம்பு விளம்பரத்தில் பார்த்ததால் உடனே புரிந்தது. கல்பா சகானி. ஹலோ என்றான். வாட் அ சர்ப்ரைஸ். ஐ எம் கல்பா சகானி. உங்க ஃபேன் சார். ஒரு நாள் ஷூட்டிங்கை கேன்சல் ஆனாலும் நீங்க துப்பறியற நாவல் தான் படிச்சிட்டு இருப்பேன். ஹாய் சுசீலா என்று இயல்பாக 2 பேருக்கும் மெத்தென்று கை கொடுத்து முகத்தில் புரண்ட கூந்தலை விலக்கி கொண்டாள். வரிசையா 2 படம் ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாம் நெடுங்காடி நீரஜா அம்மா தயவு. அது யாரு, உங்க அம்மாவா? எல்லோருக்கும் அம்மா, சாமியார் அம்மா. நான் சின்ன வயசுலேருந்து அவங்க பக்தி சார். அவங்க தான் உங்களை நீச்சல் ட்ரெஸ்ஸில் நடிக்க சொன்னதா? ஓ, குட் ஜோக் என்று அதிர சிரித்தாள். பரத், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. உங்கள் வீட்டு தோட்டத்தில் உங்களோட ஷட்டில்காக் விளையாடணுமா? மை குட்னஸ், நீங்கள் ஷட்டில்காக் விளையாடுவீங்களா? எப்போ வரீங்க? டுமாரோ மார்னிங்? உங்களுக்கு எப்போ ஷூட்டிங் கேன்சல் ஆகும்? ஏன், அன்னைக்கு ஃபுல் டே விளையாட முடியுமே. பரத், நமக்கு நேரமாகல என்றாள் சுசீலா. இரு சுசி, கல்பா ஏதோ உதவி கேட்குறாங்கல்ல, அதை செய்ய முடிஞ்சு செய்யாமல் போனால் அவங்களோட பல லட்ச ரசிகர்களை பகிச்சிட்டதாயிடும். நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வரேன் என்று சுசீலா பூஜை நடந்து கொண்டிருக்கும் கும்பலான திசையில் நடக்க இவர்கள் பிளாஸ்டிக் நாற்காலிகளை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார்கள். சொல்லுங்க கல்பா, என்ன உதவி? எனக்கு ஒரு தம்பி சார், கராத்தே எல்லாம் கற்று வச்சிருக்கான். த்ரில்லர் சினிமா ஒன்று விட மாட்டான். எப்போ பாரு டிடெக்டிவ் நாவல்ஸை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவான். படிப்பாரா? படிச்சுட்டு தான் தூங்குவான். அவனுக்கு ஒரு பெரிய டிடெக்டிவாக வரணும்னு ஆசை சார். நீங்கள் தான் சார் ட்ரைனிங் கொடுக்கணும். எங்கள் ஆஃபீஸில் இப்போ ஒன்றும் வேகன்சி இல்லையே கல்பா. அப்படி சொல்லக்கூடாது சார், நீங்கள் உண்மையை அப்படித்தானே சொல்லணும். ரொம்ப தமாஷ் சார் நீங்கள் என்று அவன் தொடை தட்டி சிரித்துவிட்டு சரிந்த துப்பட்டா பற்றி கவலை கொள்ளாமல் ஐ எம் சீரியஸ் பரத் என்றால். யாருக்கெல்லாம் தந்தை கொடுக்கணும்? எப்பா இப்படி கடிக்கிறீங்களே. இதை மட்டும் யாராச்சும் ரிப்போர்ட்டர் கேட்டால் வேற மாதிரி எழுதிடுவாங்க. எழுதட்டுமே, உங்களுக்கு கவலை இல்லையா? கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. ஒவ்வொரு செய்திக்கும் மறுப்பு சொல்லிட்டு இருந்தா அதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அதனால் என்னை பற்றி கிசுகிசு வந்தால் நானே படித்து ரசிச்சுக்குவேன். சில கிசுகிசுக்கள் கோபப்படுத்தாதா? சுவாரஸ்யம்னு நினச்சா சுவாரஸ்யம். எப்படிங்க கல்பா, அன்னைக்கு ஒரு பத்திரிகையில் உங்களை பற்றி எல்லாம் சிலிக்கான் சர்ஜரி சமாச்சாரம்னு எல்லாம் எழுதியிருந்தாங்களே, இதுக்காக மேடை போட்டு அவ்வை சண்முகி கிளைமேக்ஸ் மாதிரி நிரூபிக்க சொல்கிறீங்களா? விடுங்க பரத், என்ன வேணும்னாலும் எழுதிட்டு போகிறாங்க. என் மேலே நிஜமான அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அது போதும் எனக்கு. நிஜமான அன்பு நிறைய பேர் வச்சிருக்காங்க போல இருக்கே. சேச்சே, சூரியனை யார் வேணும்னாலும் சொந்தம் கொண்டாடிக்கலாம். சூரியனோட இஷ்டம் தானே முக்கியம். எந்த படத்தில் இந்த வசனம் வருதுங்க? இது சொந்தமாக பேசுகிறேன். ஒரு கேட்கக்கூடாத கேள்வி கேட்கட்டுமா? வயசு தானே, நிஜமாவே 15.5 தான். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க பரத். முகத்தை மட்டும் பார்த்தா கண்டிப்பாக நம்பலாம். நான் கேட்க நினைச்சது அது இல்லை. வேற என்ன? சுசீல எப்போ ரகசிய திருமணம் செஞ்சுக்க போறீங்க? அப் டு டேட்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அது யோசிக்க வேண்டிய விஷயம் பரத். ஏன், ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்கான். டிரைவ் இன் வர மாட்டேங்கிறான், டிஸ்கோ வர மாட்டேங்கிறான். ஒத்து வருவான்னு தோணலை. ஆசை மட்டும் வச்சிருந்தா போதுமா? நிரூபிக்க வேணாமா? பூங்கொத்து அனுப்பியா? அப்படி இல்லை. யூனோ என்று கண்ணடித்தால். நிஜமா எனக்கு புரியலைங்க. ஒரு மேடையில் 2 நிமிஷம் பேசுறதுக்கே 10 தடவை தனியாக பேசி பார்த்து ஒத்துகை செய்கிறது இல்லையா? அது மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி சூடு சரியாக இருக்கான்னு தொட்டு பார்த்து அப்புறம் தானே மேலே ஊற்றிக்கிறோம். அது மாதிரி முன்னுரை படித்து பார்த்து பிடிச்சிருந்தா தானே விலை கொடுத்து புத்தகம் வாங்குகிறோம். போதுங்க, ரயில் வண்டி மாதிரி வரிசையாக இதே மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது பரத். ஒரு ஒத்திகை அவசியம் வேணுங்கிறது என் கருத்து. பரவாயில்லைங்க, கல்கித்தனமாக இருக்கீங்க. வாட், அடுத்த நூற்றாண்டில் பிறக்கிறதுக்கு பதிலாக அட்வான்ஸாக வந்து பிறந்துட்டீங்க. 15.5 வயசுலேயே உங்களுக்கு என்ன ஒரு வளர்ச்சி, ஐ மீன் பக்குவம். எல்லாம் அந்த நெடுங்காடி. சொல்லிட்டீங்க. என் தம்பி சமாச்சாரம் என் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைங்க, பேசி பார்க்கிறேன். ரொம்ப நல்ல பையன் பரத். ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சைட் கூட அடிக்க மாட்டான். பிராமணன்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டான். அது என்ன, அதில் பிரா வருதே. பரத் வாய்விட்டு சிரிக்க சுசீலா வந்து வாங்க பரத் போலாம், ஃபிலிம் நியூஸ் ஆனந்தை பார்த்து விசாரிச்சிட்டேன் என்றால். என்ன சொன்னார்?
அப்படி ஒரு கம்பெனி உண்டாம். ஆனால் ராமுடுன்னு எந்த படமும் அவங்க எடுக்கலையாம். சில பேருக்கு ஃபோன் போட்டு பேசிட்டு சொன்னார், தேவராஜுலுன்னு புது நடிகனும் யாரும் இல்லை. இன்ஃபேக்ட் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்ததால் ஷூட்டிங் எதுவுமே நடக்கலை. பரத் எழுந்து கொண்டான். அப்படின்னா வரதராஜன் ஒரு ரீல் மன்னன், சினிமா ஸ்கோப்பில் சுற்றி இருக்கான். ஏன் தெரியலையே. நேராக போய் அவன் கழுத்தை பிடிக்கலாமா? கல்பா, மீட் யூ லேட்டர். ஷட்டில்காக் எப்போ? சொன்னனே, உங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிறப்ப. ஓகே, நானே ஃபோன் பண்ணுறேன். என் தம்பியை நாளைக்கு வந்து பார்க்க சொல்லட்டுமா? ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. பேர் என்ன? கல்பா சகானி. தம்பி பேருங்க கிஷோர் சகானி. அவளை விட்டு விலகி காருக்கு வந்து ரிவர்ஸ் எடுத்து திருப்பி சாலைக்கு வரும் வரை காத்திருந்து கேட்டாள் சுசீலா. எதுக்கு அவ தம்பியை அனுப்புகிறாளாம்? என்னை மாப்பிள்ளை கேட்டு சம்பந்தம் பேச. அலையாதப்பா, அவனுக்கு டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசையாம். நான் ட்ரைனிங் கொடுக்கணுமாம். ஃபோன் செஞ்சா நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏன், நான் இருக்கேனே, வர சொல்லி நேரில் பார்க்குறேன். ஆள் அழகா இருந்தா அப்பாயின்மெண்ட் போட்டுடுறேன். ஏய், இவ தம்பி நிச்சயமாக அழகாத்தான் இருப்பான். வேண்டாம். இருந்தா என்ன, சைட் அடிக்க சௌரியம். எங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா என்ன? நீங்கள் மட்டும் அவகிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசலையா? இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கத்தான் பேசினேன் சுசி. எவ்வளவு புரட்சிகரமான சிந்தனை எல்லாம் கல்பா வச்சிருக்கா தெரியுமா? என்ன புரட்சி? ஒரு ஸ்வீட் கடையில் கொஞ்சோண்டு சாம்பிள் பார்த்துட்டு தானே 1 கிலோ கட்டுப்பான்னு சொல்கிறோம். ஸ்வீட்டுக்கே அப்படின்னா ஒரு தடவை கூட ஒத்திகை பார்க்காம ஒட்டு மொத்தமாக ஒருத்தன்கிட்ட வாழ்க்கையை எப்படி ஒப்படைக்கிறதுன்னு கேட்குறா. ரெடிகுலஸ். எனக்கென்னவோ ரொம்ப நியாயமாக படுது சுசி. ஒரு டெஸ்பாச் கிளார்க் வேலைக்கு ஆள் சேர்த்தா கூட உனக்கு ஸ்டாம்ப் போட்ட தெரியுமான்னு கேட்குறோம். ஒரு புருஷனை வேலைக்கு சேர்க்குறப்ப பலதையும் யோசிக்க வேணாமா? புருஷனை வேலைக்கு சேர்க்கறதா? கல்பாவோட ஐடியாலஜி படி புருஷனுங்கிறது ஒரு உத்தியோகம். அவ மட்டும் அப்ளிகேஷன் அடிச்சு 10 ரூபான்னு வித்தாலும் பல கோடி தேரும். இன்னைக்கு சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிக்கிறவன் சேர்ந்து சியாலோல போறவன் வரைக்கும் கனவுல கல்பாதான் வரதா சேட்டிலைட் டிவி பேட்டிகளில் சொல்றான் சுசி. நீங்களும் வேணா ஒரு அப்ளிகேஷன் போடுங்களேன். சேச்சே, உத்தியோகம் புருஷ லட்சணம். அதை மதிக்கிறவன் நான். புருஷங்கிறதே உத்தியோகங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. வேணும்னா ஒத்திகைக்கு மட்டும் போயிட்டு வரலாம். படுவ என்று அவன் காதை திருகினாள் சுசீலா. அத்தியாயம் 22. அவர்கள் வரதராஜன் தங்கியிருந்த அறைக்கு வந்தபோது அது பூட்டி இருந்தது. வரிசையாக இருந்த 4 அறைகளில் அடுத்த அறையில் 4 பேர் ரம்மி விளையாடி கொண்டிருந்தார்கள். சுசீலாவை பார்த்ததும் பாதி ஆட்டத்தில் எழுந்து சிகரெட் அணைத்து லுங்கியை சரி செய்து கொண்டு பொறுப்பாக பதில் சொன்னார்கள். யாரு? வரதராஜனா? இப்பதான் 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த ரூமை காலி செஞ்சான். என்னது, காலி செஞ்சிட்டானா? ஏன்? என்னமோ பரபரன்னு எல்லா சாமானையும் எடுத்து பெட்டியில் போட்டுக்கிட்டு இருந்தான். என்னப்பான்னு கேட்டேன். வேற ஏரியாவில் ரூம் பார்த்துருக்கிறதா சொன்னான். நான் தான் ஆட்டோ கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் இன்னொருவன். எங்கே போறேன்னு சொல்லலையா? புது அட்ரஸ் தரலையா? ஏதோ அர்ஜென்ட்டில் இருக்கிறதா சொன்னான் சார். ஞாயிற்றுக்கிழமை வரப்ப தர்றேன்னு சொன்னான். வரதராஜனை நாங்கள் உடனடியாக பார்க்கணுமே. உடனடியானா கஷ்டம். சாயங்காலம் 6 மணிக்குன்னா பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? ரீட்டா நர்சிங் ஹோமில். அங்கே எதுக்கு அவன் வரான்? எதுக்கு வருவானா? அங்கே தான் சார் அவன் நைட் டியூட்டி வேலை பார்க்குறான். வேலை பார்க்குறானா? என்ன வேலை? ரீட்டா நர்சிங் ஹோம் உள்ள ஒரு 24 ஹவர்ஸ் மெடிக்கல் ஷாப் இருக்குது சார். இவன் அங்கே ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். பில் போடுறது, ஆர்டர் போட்டு சரக்கு வாங்குறது, இந்த மாதிரி கிளார்க் வேலை. 2000 ரூபாய் சம்பளம். அப்போ இவன் சினிமாவில் நடிக்கலையா? சினிமாலையா? வரதராஜனா? யார் சொன்னது? ராத்திரி பூரா மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு பகல் பூரா எங்களோட உட்காந்து கார்ட்ஸ் ஆடுவான் சார். அவன் கார்ட்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுவான் சார். அதில் 300 200ன்னு சம்பாதிப்பான் சார். எங்கே இருக்குது ரீட்டா நர்சிங் ஹோம்? பெசன்ட் நகரில் ராஜாஜி மாளிகை இருக்குது தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்தில் புதுசாக கட்டினது. அவன் ரூம் சாவி யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான்? மாதம் ஓனர் தாம்பரத்துலேருந்து வந்து வாடகை வசூல் பண்ணிட்டு போவார் சார். வந்தா கொடுத்துட்டு கணக்கு பார்க்க சொல்லி எங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனான். கொஞ்சம் அந்த சாவியை தரீங்களா? ஏன்? அந்த ரூமை திறந்து பார்க்கணும். எதுக்கு? ஏதாச்சும் தடயம் கிடைக்குதான்னு பார்க்கணும். தடயமா? ஆமாம், வரதராஜன் ஒரு பெரிய குற்றம் செஞ்சிருக்கான். குற்றமா? என்ன குற்றம் சார்? விளக்கி சொல்ல இப்போ நேரம் இல்லை. சாவி கொடுங்க. பரத், சுசீலா வரதராஜன் தங்கியிருந்த அறையின் சாவி வாங்கி கொண்டு வந்து திறந்தார்கள். குப் என்று வரவேற்றது சிகரெட் நெடி. ஜன்னலை திறந்துவிட்டு லைட்டை போட்ட பிறகும் கூட அந்த அறை கொஞ்சம் இருட்டாகத்தான் இருந்தது. கட்டப்பட்டிருந்த நைலான் கொடிக்காற்றில் வளைந்து போன அலுமினிய ஹேங்கர்கள் 2 காற்றில் தொட்டு கொண்டு சத்தம் செய்தன. காலி செய்த போது புறக்கணிக்கப்பட்ட ஓரமெல்லாம் கிழிந்த பாய், ஓட்டைகள் நிறைந்த பனியன், பழைய டூத் பிரஷ், அடி கருத்து போன பிளாஸ்டிக் மக் என்று தரையில் கிடந்தன. பரத் குப்பை தொட்டியாக்கப்பட்டிருந்த காலி அட்டை பெட்டியை எடுத்து கவிழ்த்தான். சிகரெட் பெட்டிகள், துண்டுகள், தீக்குச்சிகள், பல்லவன் பஸ் டிக்கெட்டுகள் சிதறின. சுவரில் விட்டு சென்றிருந்த காலண்டரில் எப்போதோ இளமையில் கொடுத்த போஸில் ஸ்ரீதேவி.
நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நாம் அவனை கூப்பிட்டு கேஷுவலா விசாரிச்சதில் உஷாராகி அவசர அவசரமா காலி செஞ்சிருக்கான் பாருங்க. எத்தனை பொய் பாரு. ரீட்டா நர்சிங் ஹோம்ல வேலை பார்த்திருக்கான். ஆனா இத்தனை நாளா விக்னேஷ் கிட்ட சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கான். அவன் அங்க மெடிக்கல்ஸ்ல இருக்கிறதால அந்த தையல் நரம்பு சுலபமா கிடைக்கும் பரத். இவனுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியுமோ இல்ல அதுக்கு யாரையாவது சேர்த்துக்கிட்டானோ அது விசாரணையில தெரிஞ்சிட போகுது. ஆக இந்த ராஸ்கல் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது மட்டும் நிச்சயம். இப்ப எங்க போயிருப்பான்? விசாரிப்போம் வா. அந்த அறையை பூட்டிக் கொண்டு மறுபடி அடுத்த அறைக்கு வந்தார்கள். ஆட்டோ கூட்டிட்டு வந்ததா சொன்னது யாரு? நான் சார். என் பேரு இளங்கோ. தெரிஞ்ச ஆட்டோவா அது? இல்லை, ரோட்ல போனதை நிறுத்தினேன். வரதராஜன் ஆட்டோல ஏறினப்ப பக்கத்தில் இருந்தீங்களா? இருந்தேன் சார். மொத்தம் எத்தனை லக்கேஜ் எடுத்துட்டு போனான்? 2 சூட்கேஸ், ஒரு அட்டைப்பெட்டி, ஒரு ஜமக்காலத்தில் சுத்தின படுக்கை, ஒரு பிளாஸ்டிக் வாளி முழுக்க ஏதேதோ சில்லறை சாமான்கள் இருந்துச்சு சார். எந்த ஏரியாவுக்கு போகணும்னு கூட ஆட்டோக்காரன் கிட்ட வரதராஜன் சொல்லலையா? திருவான்மியூர்னு சொன்னான் சார். வரதராஜனை உங்களுக்கு எல்லாம் எத்தனை வருஷமா தெரியும்? வருஷமா? அவன் இங்க வந்து சேர்ந்தே 6 மாசம்தான் சார் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்க யாருக்கும் அவனை தெரியாது. ரைட்டு. வரதராஜனை தேடி இங்க அடிக்கடி யார் வருவா? அவனை தேடி வர்ற ஒரே ஆளு அவன் ஃப்ரெண்டு சாமிநாதன் சார். அவன் வந்துட்டா இவன் பாதி ஆட்டத்தில் எந்திரிச்சு அவனோட போயிடுவான். யார் அந்த சாமிநாதன்? அவன் கன்னிமாரா லைப்ரரியில் வேலை பார்க்குறான் சார். அதுக்கு மேலே அவனை பற்றி எதுவும் தெரியாது. வரதராஜனுக்கு அடிக்கடி ஃபோன் வருமா? வரும் சார். எதிர் வீட்டில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் விக்னேஷ்னு இருக்கார். அவரோட நல்ல பழக்கம் இவனுக்கு. அவங்க வீட்டு ஃபோனில் இவனை யாராச்சும் கூப்பிடுவாங்க. அவங்க அங்கேருந்து கை தட்டி கூப்பிடுவாங்க. இவன் போய் பேசிட்டு வருவான். ஃபோனில் யார் பேசுவா? அது தெரியாது சார். பேசிட்டு வந்ததும் ஃபோன் செஞ்சது யாருன்னு நீங்கள் யாரும் கேட்டதில்லையா? சில தடவை கேட்டப்ப பர்சனல் மேட்டர்னு சொன்னான். அதனால் அதுக்கப்புறம் கேட்கறதில்ல. வரதராஜன் சிகரெட் பிடிப்பானா? அவன் ஊதி தள்ளின சிகரெட் காசை வச்சு ஒரு பொட்டி கடையே ஆரம்பிக்கலாம் சார். தண்ணி? எப்போவாவது பீர் மட்டும் சாப்பிடுவான். வேற கஞ்சா பின் அந்த மாதிரி பழக்கம் உண்டா? எங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது சார். லேடிஸ் விஷயத்தில் எப்படி? சேச்சே, அதெல்லாம் இல்லை. உனக்கு என்னப்பா, உன் ஆஸ்பத்திரியில் நிறைய நர்ஸ் சைட் அடிக்கலாம்னு நாங்கள் கிண்டல் செய்வோம். அவன் சும்மா சிரிச்சுக்குவான். யாரையாச்சும் லவ் செஞ்சானா தெரியுமா? ஒரே ஒரு தடவை எல்டாம்ஸ் ரோட்டில் ஒரு மாருதி எஸ்டீம் வண்டியில் அவனை பார்த்தேன். காரை ஓட்டினது ஒரு அழகான பெண். அப்புறம் விசாரிச்சா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு லேடி டாக்டர் அவங்க என்னை ஒரு ஆஃபீஸுக்கு துணைக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னான். அவன் சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா? வாணியம்பாடின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அங்கே போகிறதில்லைன்னும் சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரிஞ்சு அவன் எந்த சினிமாலையும் நடித்ததும் இல்லை, நடிக்க முயற்சி செஞ்சதும் இல்லை, அப்படித்தானே? அது நிச்சயம் சார். சினிமா சம்பந்தப்பட்ட ஆசாமிங்க யாரும் அவனை தேடி வந்து போனதே இல்லையா? இல்லை சார். பரத் மேற்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர்களை பற்றி விசாரிக்க சுசீலா குறிப்பு எழுதி கொண்டால் புறப்பட்டார்கள். விக்னேஷ் வீட்டுக்கு போலாமா பரத்? வேணாம், இப்போ அவனை குழப்ப வேண்டாம். முருகேசனுக்கு ஃபோன் செஞ்சு எக்மோர் சென்ட்ரல்ல எல்லாம். வேணாம் சுசி, அவன் திருவான்மியூருக்கு தான் ஆட்டோவில் போயிருக்கான். வெளியூருக்கு ஓடி போகிற உத்தேசம் இருக்கிறதா தெரியல. இன்னும் கொஞ்சம் தகவல்களோட முருகேசனை பார்க்கலாம், நியூட்டனை பார்க்கலாம், யாரை வேணும்னாலும் பார்க்கலாம். இப்போ கற்புள்ள இடத்துக்கு போகலாம். வாட்? கன்னிமாரா லைப்ரரிக்கு என்றான் பரத். கன்னிமாரா. அத்தியாயம் 23. லைப்ரரியில் அறிவு பெருக்கம் அமைதியாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. ரகசியமாய் புத்தகத்திற்குள் பேசிக் கொண்டிருந்த ஒரு ஜோடி படிப்பதற்காக வந்ததாக தெரியவில்லை. 2 பேர் நிம்மதியாக கவிழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்க செருப்பு சத்தம் கேட்காமல் நடந்து ஒரு பெண் என்சைக்ளோபீடியா எடுத்து பேப்பர் சத்தம் கேட்காமல் புரட்டினாலும் அவள் வளையல்களின் சத்தம் இன்னொரு கோடியில் எழுதி கொண்டிருந்தவனை இம்சைப்படுத்தி கொண்டிருந்தது. சுவாமிநாதன் மாடியில் இருப்பாருங்க என்றார்கள். மாடியில் கேட்க டீ குடிக்க போயிருப்பாருங்க என்றார்கள். வற்புறுத்தி கேட்டதும் யாரையோ விசாரித்து இன்னைக்கு வரலைங்க என்றார்கள். அவர் வீட்டு விலாசம் வேணும், அர்ஜென்ட்டாக பார்க்கணுமே. என்ன விஷயங்க? கல்யாண விஷயங்க. அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. அப்படியா? அவர் தங்கச்சி கல்யாண விஷயமாவா? அது எப்படி கரெக்டாக சொன்னீங்க? திருவான்மியூர்ல இருக்கு வீடு. இருங்க, விலாசம் எழுதி தரேன். படிப்படிகள் இறங்கிய போது மேலே 2 பெண்கள் ஏறி வர வந்தவர்கள், ஏண்டி இப்படி அப்பாஸ் அப்பாஸ்னு அலையறியே, மேச கூட கிடையாது அவனுக்கு. போடி, ஃபேஷன் தெரியாத மக்கு. யூத் இருக்குடி. ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் யா. என்னை கட்டிக்கிறதா சொன்னா படிப்பை பாதியிலேயே விட்டுடுவேன்பா. அடிப்பாவி, கட்டிக்க போற புருஷனுக்கு ஏண்டி இப்படி மனசுல துரோகம் பண்றீங்க? கடைசியில உனக்கு கிடைக்க போறது ஒரு அப்பா சாமியோ இல்ல ஐயா சாமியோ. மக்கள் தொகையில பாதி பேர் மாதிரி தீட்சித்த கனவு காண்றான். நமக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா? சர்தான் போடி என்று பேசிக்கொண்டு கடந்து போக, சுசி, எதிர்காலத்துல நம்ம குழந்தைங்க இன்னும் எவ்வளவு அட்வான்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சா கவலையா இருக்கு. கல்யாணத்துக்கே வழி இல்லை, என்ன இப்போ குழந்தைய பத்தி பேச்சு?
குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கல்யாணம் தேவையில்லை சுசி, கட்டில் போதும். எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், ஒருத்தனை பழி வாங்கணும்னு வச்சுக்கோ, அவனை கத்தியால் குத்துறது, துப்பாக்கியால் சுடுறது, அவன் மேலே கேஸ் போடுறது, ஆள் வச்சு உதைக்கிறது, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். அவனோட சந்தோஷமாக சேர்ந்து புள்ள பெற்றுக்கிறது தான் புது ஃபேஷன் அப்படின்னு ஒரு சீனியர் டைரக்டரே சொல்கிறார். வேற கிரகம் எதிர்கால மனுஷன் இப்படியெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு என்ன கற்பனை செஞ்சாலும் ஒத்துக்குவாங்க. அடுத்த நூற்றாண்டில் ஒரு பெண் இப்படி செயல்படலாம்னு அவர் கற்பனை செஞ்சால் தப்பா? ஏச்சா, ஒத்துக்கிறது ஒத்துக்காதது இல்லை ஏன் பிரச்சனை, பின்ன ஒரு ஆதங்கம்தான். என்ன ஆதங்கம்? அந்த அடுத்த நூற்றாண்டு சீக்கிரமாக வந்து என்னை யாரும் அப்படி பழிவாங்க மாட்டாங்களான்னு தான் ஆதங்கம். இதுக்கு ஒரு மில்லி மீட்டருக்கு மேலே சிரிக்க முடியாது என்று கார் கதவை திறந்து அமர்ந்த சுசீலா, இப்போ எங்கே, திருவான்மியூரா என்றால். முதல்ல பெசன்ட் நகர். அங்கே என்ன? ரீட்டா நர்சிங் ஹோம். அங்கே என்னன்னு கேட்காதே என்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். அத்தியாயம் 24. ரீட்டா நர்சிங் ஹோமில் ஃபினாயில் வாடை இல்லை. நடமாடின மனிதர்களுக்கு எல்லாம் எந்த நோயும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஃபவுண்டன், பூந்தொட்டிகள், சரவிளக்குகள், வாசனை, கிதார் சங்கீத வழியில் கண்ணாடி கதவு திறந்ததுமே நில், லிப்ஸ்டிக் போட்ட வரவேற்பாளினிகள் என்று விலாசம் மாறி நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்துவிட்ட சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக இருந்தது. எஸ் என்றவளை, பெங்களூர் அழகி போட்டியில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி கேட்க தோன்றியது. இங்கு ஒரு மெடிக்கல்ஸில் மிஸ்டர் வரதராஜன் வேலை பார்க்கறாரா என்று ஒழுங்காகத்தான் கேட்க முடிந்தது. 1 minute என்று அவள் கம்ப்யூட்டர் உதவியை நாடிய போதே அங்கே ஏராளமான ஊழியர்கள், அதில் வரதராஜன் எந்த வகையிலும் பிரபலம் இல்லை என்பது புரிந்தது. எஸ் சார், கே வரதராஜன். நாங்கள் ஃப்ரம் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. ஒரு கேஸ் சம்பந்தமான விசாரணை இது. அவர் இங்கே எப்போ டியூட்டியில் சேர்ந்தார்னு தெரியணும். இந்த வருஷத்தில் அவர் எப்பெல்லாம் லீவ் போட்டார்னு தெரியணும். நீங்கள் விரல் வச்சிங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தர முடியும். யூ மீன் மனசு வச்சிங்கன்னா? நோ, ஐ மீன் விரல். விரலை கம்ப்யூட்டர் கீபோர்டில் வச்சா போதுமே. இன்னும் பெயர் தெரிந்து கொள்ளாத அவள் சிரித்தாள். டெலிஃபோன் அடிக்குது பாருங்க, எடுங்க. அவள் டெலிஃபோனை திரும்பி பார்த்து, இல்லையே சார், எதுவும் அடிக்கலையே என்றாள். ஓ, நீங்கள் சிரிச்சிங்களா? அதான் எனக்கு அப்படி கேட்டுச்சு. உங்கள் சிரிப்பை கேட்டுட்டு தான் அப்படி எழுதியிருக்கணும். வைரமுத்து எப்போவாச்சும் இங்கே வந்திருக்காரா? நீங்கள் ரொம்ப குறும்பாக பேசுகிறீங்க சார். தேங்க்யூ. நான் கேட்ட விவரங்கள் கொடுத்தா இன்னொரு தேங்க்யூ சொல்வேன். அவள் இந்த முறை ஓசை வராமல் புன்னகைத்துவிட்டு கீபோர்டில் விரல்களை ஒற்றினாள். பிரிண்டரில் இருந்த காகிதங்களை கிழித்தபடி, நீங்கள் தேடி வந்தவர் இன்னைக்கு கூட லீவுன்னு தகவல் சொல்லுது சார் என்றவள், தேங்க்யூ வெரி மச். மெடிக்கல் ஸ்டோருக்கு எப்படி போகணும்? ப்ரிஸ்கிரிப்ஷனோட போகணும் சார் என்றாள். நம்ம வேவ் தானா நீங்கள்? கேட்க வேணாமன்னு நினச்சேன். சரி கேட்குறேன். என்ன பேர்? மிஸ்ஸஸ் அபர்ணா. ஓ, ஹூ இஸ் தட் லக்கி மேன்? பிரிட்டோ ஒரு அன்லக்கி மேன். ஏன்? டைவர்ஸ் ஆயிடுச்சு என்றவள் தலையை சாய்த்து அவனை பார்த்து, உங்கள் அட்ரஸ் கார்டு ப்ளீஸ் என்றாள். அந்த ப்ளீஸுக்கு தயவு செய்து தாண்டி வேறு அர்த்தங்கள் தெரிய சுசீலா பரத்தின் கையை பற்றி இழுத்து, பரத் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காம், மெடிக்கல்ஸ் வாங்க என்றாள். கார்டு கேட்டேனே. கார்டு தானே, போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும். கம் பரத். பரத் அவளை திரும்பி பார்த்தபடி லிஃப்ட்டுக்கு நடந்தான். அந்த மெடிக்கல்ஸில் பெண்கள் யாருமின்றி ஒரு தாத்தா வார் வைத்த பேண்ட் அணிந்து தொப்பி வைத்திருந்தார். அறிமுகத்திற்கு பிறகு கேட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதில்களில் இருந்து கிடைத்த தகவல்கள் யாதெனில்: 1. அங்கே அந்த ஜெர்மன் கம்பெனியின் புது நரம்பு வாங்கப்படுகிறது. 2. போலீஸ் வந்து அதை பற்றி விசாரித்துவிட்டு போனது. 3. எத்தனை நரம்பை ஹாஸ்பிட்டல் உபயோகத்திற்கு எடுத்தோம், எத்தனை நரம்பு வெளியே யாருக்கு விற்றோம் என்று சரியாக சொல்ல முடியாது. 4. வரதராஜன் பொறுப்பில்லாதவன், அடிக்கடி லீவு போட்டு விடுவான், வந்தாலும் வேலையில் அக்கறை இல்லை, எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனை. 5. கர்ப்ப திருட்டு நிகழ்ந்த தினத்தில் வரதராஜன் வழக்கம் போல லீவுதான். 6. அவனை தேடி கன்னிமாரா லைப்ரரியில் வேலை பார்க்கும் ஒரு ஆசாமி மட்டும்தான் வருவான். 7. ஆஸ்பத்திரிக்கு அவனுக்கு ஃபோன் வருவதில்லை. 8. இந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை எதுவும் திருட்டு போனதில்லை. 9. அந்த தாத்தா தினம் அருகம்புல் ஜூஸு அருந்துவார். லிஃப்டில் கீழே இறங்கும்போது, சுசி, நீ கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த அபர்ணா கிட்ட ஒரு விஷயம் விசாரிக்க விட்டு போச்சு, அதை மட்டும் விசாரிக்கலாம். என்ன, அவ எங்கே தங்கியிருக்கான்னு கேட்கணுமா? என்ன கேவலப்படுத்துறியே? அது இல்லை, கேஸ் சம்பந்தமாக தான். நீ அப்படி ரிசப்ஷனில் உட்காந்துரு, ஒரே நிமிஷத்தில் வரேன். எனக்கு ஒன்றும் கால் வலிக்கல, நானும் வரேன். மீண்டும் ரிசப்ஷன், மீண்டும் ஹாய். இந்த நர்சிங் ஹோமில் மொத்தம் எத்தனை லேடி டாக்டர்ஸ் இருக்காங்க? 24 பேர். அதில் யாராச்சும் மாருதி எஸ்டீம் வச்சுருக்காங்களா? ஆமாம், வச்சுருக்காங்க. யாரு? நந்தினி கிரிதர். அவங்க மட்டும்தான் மாருதி எஸ்டீம் வச்சுருக்காங்க. கிரிதர் யாரு? அப்பா பேரா புருஷன் பேரா? புருஷன் பேரு. ஏன் அவங்க கிட்டேயும் போய் டெலிஃபோன் மாதிரி சிரிக்கிறீங்கன்னு சொல்ல நினச்சிங்களா? துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜ் அவங்க. தொட்டியில் ஒரு பூ வாடி இருந்தா கூட 1 மணி நேரம் சத்தம் போடுவாங்க. இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? 3rd ஃப்ளோரில் ரைட்டில் திரும்பினா என்று அவள் வழி சொல்லிக்கொண்டே பரத் நீட்டின விலாச அட்டையை சத்தமில்லாமல் இழுத்து கொண்டாள்.
நந்தினி கிரிதர் ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரி தெரிந்தார். மேடம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சுதாங்கிற பெண்ணோட கேஸ்ல இங்க வேலை பார்க்குற வரதராஜன் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன என்றான் பரத். அவன் அவ்வளவு தூரம் டேஞ்சரஸ் ஆசாமியான்னு எனக்கு தெரியாது. ஆனா வேலை சின்சியாரிட்டி கம்மி, நிறைய திட்டு வாங்குவான். தப்பா எடுத்துக்காதீங்க. எப்பாவது எங்கவாவது அவனை உங்க கார்ல ஏத்திட்டு எல்டாம்ஸ் ரோட்ல போயிருக்கீங்களா? எஸ், ஒரு தடவை போயிருக்கேன். அங்கே ஒரு மெடிசன் ஹோல்சேல் டீலர் இருக்கார். அவர் சொன்ன டிஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ் இந்த ஆள் கொடுத்த லிஸ்ட்டில் டேலி ஆகலை. அதனால் கையோட கூட்டிகிட்டு போய் கணக்கு சரி பார்த்தேன். தேங்க்யூ. ஆஸ் அ டாக்டர், இந்த குழந்தை திருட்டு எதுக்காக நடந்திருக்கலான்னு உங்களால் யூகிக்க முடியுதா? புரியலே சார். நோ ஐடியா. அந்த வரதராஜன் நிறைய லீவ் போடுறதால அவனை வேலையை விட்டு அனுப்பலாம்னு இருந்தேன். நீங்கள் வேற கிரிமினல் கேஸில் சந்தேகப்படுறீங்க. நிச்சயமாக வேலையை விட்டு அனுப்பிடுறேன். அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்? அவனே இனிமே இங்க வரமாட்டாங்கிறது என் யூகம் என்று எழுந்து கொண்டான் பரத். அத்தியாயம் 25. திருவான்மியூரில் பஸ் ஸ்டாண்ட் எதிர்ப்புறம் மரங்கள் அடர்ந்த அந்த தனிமையான சாலையில் மெதுவாக காரை ஓட்டினாள் சுசீலா. நிறுத்து, இதோ இருக்கு 42 என்று சிகரெட்டை வெளியே சுண்டினான். அது 8 வீடுகள் கொண்ட ஃபிளாட்ஸ். ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்த வாட்ச்மேன் கத்தியால் நறுக்கி நார் உரித்து பனங்கிழங்கு சாப்பிட்டு கொண்டிருந்தான். சாமிநாதன் ஃப்ளாட் எதுங்க? அதான் கன்னிமாரா லைப்ரரியில் வேலை பார்க்குறாரே, 3வது மாடி 6ஆம் நம்பர் வீடு. நீங்கள்? அவங்க தங்கச்சி கல்யாண விஷயமா வந்திருக்கோம். லிஃப்ட் இருக்கா? லிஃப்ட் எல்லாம் இல்லை சார். மாடி படிகளில் ஏறி 6ஆம் நம்பர் வீட்டு முன்னால் நின்றார்கள். வாசலில் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டப்பட்டிருந்தது. கதவில் சரஸ்வதி பூஜைக்கு தெளித்த சந்தனத்தை இன்னும் துடைக்காமல் இருந்தார்கள். மணி அடித்ததும் உள்ளே துணி சரசரத்து வளையல்கள் சினுங்கி திறந்த பெண் மிடியில் இருந்தால் கையில் டிவியின் ரிமோட். என்ன வேணும்? நீங்க சுவாமிநாதனோட சிஸ்டர் தானே? ஆமாம் என்றால் கொஞ்சம் ஆர்வத்துடன். சுவாமிநாதன் இல்லையா? வெளியில போயிருக்கார். உங்க கல்யாண விஷயமா அவரை பார்க்க கன்னிமாரா லைப்ரரிக்கு போயிருந்தோம். இன்னைக்கு லீவுன்னாங்க. அதான் அட்ரஸ் விசாரிச்சுட்டு கார்ல பெட்ரோல் ரொப்பிக்கிட்டு இங்கே வந்தோம். என்ன விஷயம்னு விவரமா வாசலையே நின்று சொல்றதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. சாரி, உள்ள வாங்க. நகர்ந்து வழிவிட்டால் சோஃபாவில் கிடந்த பாதி நிலையில் இருந்த ஒயர் கூடை பேப்பர் எல்லாம் ஒதுக்கி இடம் பண்ணி டிவியை அணைத்தால். உட்காருங்க. நீங்க எங்கிருந்து வரீங்க? கன்னிமாரா லைப்ரரியிலிருந்து. அது இல்லைங்க, வெளியூரான்னு கேட்டேன். இல்லை, உள்ளூர் தான். உங்களை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? ஓ, நீங்கள் கல்யாண புரோக்கரா? சேச்சா, ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். அண்ணன் எங்கே போயிருக்காரு? எங்கன்னு சொல்லலை. அவர் ஃப்ரெண்டு கூட போயிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு வரதராஜன் தானே? ரீட்டா நர்சிங் ஹோமில் வேலை பார்க்குறவர். கரெக்டு. உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியும். அவர் ரூமை காலி பண்ணிட்டு சாமான எல்லாம் ஆட்டோவில் இங்கே கொண்டாந்து இறக்கினாரா? சரியா? நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே. அதான் பார்க்கிறேனே. அந்த ரூமில் பெட்டி படுக்கை வாலி என்று கதவு திறந்திருந்த அறைக்குள் சுட்டி காட்டினான். அவர் தங்கியிருந்த ரூமில் ஏதோ பிரச்சனையாம். உடனே காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். வரதராஜன் சொன்னாரா? ஆமாம். சுசீலா பரத்தின் காதுக்குள் 101வது பொய் என்றால். என்ன சொல்கிறாங்க? குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம். சாரி, உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்கல. 1 மினிட், லைம் ஜூஸ் போட்டு தரேன். சொல்லி காட்டினா உடனே சமர்த்தா புரிஞ்சுக்கிறீங்க. அவள் சமையல் அறைக்குள் செல்ல, பரத், சுசி வந்ததும் நீ அவகிட்ட பேச்சு கொடு. நான் வரதராஜன் பெட்டிகளை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும் என்றான். எப்படி உள்ளே போவீங்க? அதர பழசாதான் ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் சுசி, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும் மிடி ட்ரெஸ்லையும் ஒரு துப்பட்டா வைக்கணும் இல்லை? ஆரம்பிச்சிட்டிங்களா? லைம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தால் அவள். குடித்துவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் டாய்லெட் என்று அந்த அறைக்குள் வந்து லேசாக கதவை மூடிவிட்டு வரதராஜனின் பொருள்களை நெருங்கினான். 10 நிமிடத்தில் வெளியே வந்தான் பரத். உங்கள் அண்ணனும் வரதராஜனும் இப்போ திரும்பி வருவாங்களாங்க கல்யாணி? வருவாங்க. மத்தியானம் அவருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிட்டு போனார் அண்ணா. ஆனால் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லலை. பை த பை, என் பெயர் கல்யாணி இல்லை, தீபிகா. கல்யாணின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க தீபிகா என்று வாட்சை பார்த்த பரத். மணி 12:30 ஆகுது. மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படியும் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. நாங்கள் இருந்து பார்த்துட்டே போகிறோம். உங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை போல இருக்கே. இல்லைங்க, பக்கத்து வீட்டில் இருக்குங்க. பண்ணுறீங்களா? வேணாங்க, அறிமுகம் இல்லாதவங்கள தொல்லை செய்யக்கூடாது. நாங்கள் வெளியில் போய் பேசிட்டு வந்துடுறோம். வா சுசி. தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க. கல்யாணம் விஷயமா வந்திருக்கிறதா சொல்கிறீங்க. உங்களுக்கும் சமைக்கிறேன். இங்கேயே சாப்பிட்றீங்களா? சம்பந்தம் முடியாமல் கை நினைக்கக்கூடாது. சிரமப்படாதீங்க. நீங்கள் டிவி பாருங்கள். மறுபடியும் வந்து பெல் அடிக்கிறோம். அதுக்குள்ளே முடிஞ்சா? இல்லை, வேணாம், விடுங்க. என்ன சொல்லுங்க? முடிஞ்சா உங்ககிட்ட புடவை இருந்தால் புடவை மாற்றிக்கங்க. எதுக்கு? மாடர்ன் ட்ரெஸ்ஸில் உங்களை பார்த்தாச்சு. புடவையில் பார்த்தா கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ மை காட், நீங்கள் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, இப்போவாவது புரிஞ்சிட்டீங்க. வந்துடுறோம். சுசீலாவுடன் படிகளில் இறங்கினான் பரத். ஏன் பரத், பாவம் அந்த பொண்ணு இப்படி அலைகழிக்கிறீங்க?
நிஜமாவே புடவையில பார்த்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் சுசி. நான்சென்ஸ். வரதராஜன் பெட்டியிலிருந்து ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு புரியுது. இப்ப முருகேசனுக்கு ஃபோன் செய்யறதுக்காக போறோம்னு புரியுது, ரைட்? தீபிகாவுக்கும் உனக்கும் 1000 வித்தியாசம் சுசி. எப்படி கப்புன்னு புரிஞ்சுக்கிற பாரு. முதல் வேலை நம்ம காரை இங்க நிறுத்தக்கூடாது. சாப்பாட்டுக்காக திரும்பி வர்றவங்க சந்தேகப்பட்டு அப்படியே போயிடலாம். காரை அடுத்த தெருவில் நிறுத்தலாம். காரை அடுத்த தெருவில் நிறுத்தினார்கள். டெலிஃபோன் பூத் தேடி நடந்தார்கள். என்ன கிடைச்சது அதை சொல்லுங்க. 10 நிமிஷத்துல டீப்பா எதையும் பார்க்க முடியல சுசி. என்னை உறுத்தின ஒரு விஷயம், அவன் பெட்டியில இருந்த ஒரு பெரிய இங்கிலீஷ் புக் தான். கன்னிமாரா லைப்ரரியிலிருந்து எடுக்கப்பட்ட புக். வரதராஜன் அதுல மெம்பர் போல இருக்கு. என்ன புக் அது? ஃப்ரம் பிரெக்னன்சி டு டெலிவரி. தமிழில் சொல்லணும்னா கர்ப்பம் முதல் பிரசவம் வரை. 700 பக்கம் சுசி. எக்கச்சக்கமான கலர் படங்கள். ஒவ்வொரு மாசமும் கர்ப்பத்தில் இருந்து குழந்தையோட நிலையை சாப்டரா சொல்லியிருக்காங்க. இந்த புக் இவன்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம சந்தேகம் அதிகமாகல. நிச்சயமா எனக்கு கிளியர் கட்டாவே தெரியுது, இந்த வரதராஜனும் சாமிநாதனும் சேர்ந்து தான் இதை பண்ணி இருக்காங்கன்னு. காரணம் தான் என்னன்னு புரியல. லாக்அப்ல வச்சு விசாரிச்சா சொல்றானுங்க ராஸ்கல்ஸ். பரத் அந்த பப்ளிக் பூத் சென்று முருகேசனிடம் பேசினான். நான் சொல்ற அட்ரஸுக்கு வாங்க சார், 2 கான்ஸ்டபிள்களோட வாங்க, ஜீப்பை அடுத்த தெருவில் நிறுத்திட்டு வாங்க என்று வரதராஜனின் விலாசம் சொல்ல ஆரம்பித்தான். அத்தியாயம் 26. மீண்டும் சாமிநாதன் வீட்டிற்கு அவர்கள் வந்தபோது தீபிகா புடவை மாற்றினதோடு அல்லாமல் அவசரமாக முகம் கழுவி பவுடர் போட்டு அலங்காரமாக இருந்தால். இப்போது கண்களை நேராக சந்திக்க கொஞ்சம் தயங்கினாள். நீங்க யாருக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே என்றால் தயக்கமாக. மாப்பிள்ளைக்காகத்தான். அதான் மாப்பிள்ளை யாரு? எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பா பையன், தம்பி முறை வேணும். ரொம்ப அடக்கமான பையன். பிராமணன்கிற வார்த்தை கூட உச்சரிக்க மாட்டான். அவள் புரியாமல் பார்த்தால். ஏன்னு கேட்காதீங்க, விட்டுடுங்க. நாங்க 2 பேர் பார்த்தா போதுன்னுட்டான். பாட தெரியுமா தீபிகா? பரத் என்றாள் சுசீலா. வரதராஜனும் சாமிநாதனும் வர்ற வரைக்கும் பொழுது போகணுமேன்னு பார்த்தேன். கர்நாடிக் பாடணும்னு அவசியம் இல்லை. தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா மாதிரி தத்துவ பாட்டு பாடினாலும் ஓகே. எனக்கு பாட வராது சார். வராதுன்னு கஷ்டப்படுத்தாதீங்க, விட்டுடுங்க. வேற என்ன செய்யலாம்? பரத், சும்மா பேசிட்டு இருந்தால் போதும் என்றாள் சுசீலா. சரி, ஏங்க தீபிகா, இந்த புதிய பொருளாதார கொள்கையால் நம்ம நாட்டு தனிநபர் வருமானம் உயரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அரசியல் தெரியாது சார். இது அரசியல் இல்லைங்க, பொருளாதாரம். சரி, அரவிந்த் சாமியோட அடுத்த படம் என்னங்க தீபிகா? மின்சார கனவுகள் சார். இப்படி சுலபமாக கேட்கறத விட்டுட்டு நான் தான் சிக்கல் பண்ணிட்டேன். சாரி. ராணி ஜெயராஜ் சினிமாவில் நடிப்பாங்களா மாட்டாங்களா? அழைப்பு மணி ஒலித்தது. அவள் போய் திறந்தாள். போலீஸ்காரர்களை கண்டதும் மிரண்டு போனாள். முருகேசன் அவளை தாண்டி உள்ளே வந்தான். கான்ஸ்டபிள்களும். எங்க பரத் அவன்? உட்காருங்க சார், எந்த நேரமும் அவங்க வந்துடுவாங்க. உள்ளே வந்த தீபிகா, என்ன பேசிக்கிறீங்க நீங்க? என்ன இதெல்லாம் என்றால் கலக்கமாக. ஒன்றும் இல்லை தீபிகா, பதறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயமா வரதராஜனையும் உங்க அண்ணனையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் இவங்க வந்திருக்காங்க என்றான் பரத். எங்க கூட்டிட்டு போகணும்? லாக்கப்புக்கு. மை காட், எதுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருமா, அவங்க வரட்டும், அப்ப புரியும் என்றார் முருகேசன். சற்று நேரத்தில் மீண்டும் அழைப்பு மணி. தீபிகா எழ அவளை கையமர்த்திவிட்டு தன் ரிவால்வரை ஹோல்டரில் இருந்து எடுத்துக்கொண்டு கதவுக்கு சென்று சடார் என்று திறந்து உள்ளே வந்தவன் மார்பில் வைத்து, இவன்தானே? பரத் அவனை தாண்டி எட்டி பார்த்து, ஹீ மஸ்ட் பி சாமிநாதன். எங்கேயா உன் தோஸ்து வரதராஜன் என்றான். அண்ணா, எனக்கு எதுவும் புரியலை என்றாள் தீபிகா. நான் சாமிநாதனே இல்லைன்னு சொல்ல முடியாது. கமான் சொல்லு, எங்க வரதராஜன் என்றான் பரத் குரலை உயர்த்தி. எதுக்காக அவனை தேடுறீங்க? அது அப்புறம். 2 பேருமா இங்க சாப்பிட வரதா சொல்லிட்டு தானே வெளியே போனீங்க? ஆமா. எங்க அவன்? வந்து அதை எதுக்கு நான் சொல்லணும் உங்ககிட்ட? முருகேசன் அருகில் வந்தார். தன் அடையாள அட்டையை எடுத்து அவன் முகத்துக்கு முன்னால் காட்டினார். படிக்க தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா, கிரைம் பிரான்ச். இன்னொரு தடவை இப்படி இடக்கா பேசினா முகம் நசுங்கிடும். நான் வாடா போடான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதை சொல்லிட்டா நல்லது. வந்து நுங்கம்பாக்கத்தில் யாரையோ பார்க்கணும்னு சொன்னா, இன்னொரு நாள் சாப்பிட வரேன், தப்பா நினைச்சுக்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் அந்த யாரையோ? எனக்கு தெரியாது சார். அப்படியா? நிச்சயமா தெரியாது? தெரியாது சார். சரி, எதுக்காக அவன் தங்கியிருக்கிற ரூம்லேருந்து சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து வச்சான் என்றான் பரத். அங்கே ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னான். ஓகே, இப்போ வெளியே போய் என்ன பேசுனீங்க 2 பேரும்? பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனோம், தம் அடித்தோம், சும்மா சினிமா பற்றி பேசினோம். சினிமா பற்றி பேசினீங்க, ஆனால் எதுக்காக அவசரமாக ரூமை காலி பண்ணிட்டு வந்தேன்னு நீங்களும் கேட்கல, அவரும் சொல்லலையாக்கும் என்ற பரத் முருகேசனிடம் திரும்பி, பொய் சொல்கிறான் சார் இவன் என்றான். முருகேசன் விட்ட அறையில் பொறி கலங்கி தடுமாறி கீழே விழப்போனவன் சமாளித்து நின்றான். சொல்டா நாயே! அடுத்து குத்து முகத்தின் மீது விழுந்தது.
இருங்க சார், அவன் சொல்லிடுவான். எதுக்காகடா நீயும் வரதராஜனும் சேர்ந்து விக்னேஷ் குழந்தைய அப்படி நூதனமாக திருடினீங்க? ஐயோ, இது அபாண்டம், இதில் என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்போ அவன் மட்டும்தான் இதை செஞ்சானா? அவன் பாவம் அப்பாவி. அவன் அப்பாவியா படுபாவியான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ அவன் நுங்கம்பாக்கத்தில் யாரை பார்க்க போயிருக்கான்னு சொல்கிறியா? இன்னொரு குத்து வேணுமா? தடவி பார்க்காதையா, அது ரத்தம்தான். சொல்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. நிஜமாக என்ன சொன்னான்னு சொல்கிறேன். சொல்லு. அந்த கர்ப்பத்திருட்டு மேட்டரில் போலீஸ் என்ன சந்தேகத்தின் பேரில் கைது செய்வாங்களோன்னு பயமாக இருக்குன்னு சொன்னான். அதுவும் எப்போ? வீட்டில் சாமானெல்லாம் இறக்கிட்டு வா, கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் சொன்னான். ஏண்டா என் வீட்டுக்கு வந்தேன்னே, எனக்கு வேற யார் இருக்கான்னா. நிஜமாக நீ செஞ்சியான்னே. இல்லைன்னா அப்புறம் ஏண்டா பயப்படுற? அப்புறம் அவசரமாக ரூமை காலி பண்ணுறேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதுக்கு சரியாக பதில் சொல்லலை. எனக்கு சட்ட ஆலோசனை சொல்ல உனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள் யாராச்சும் இருந்தா சொல்லுன்னு கேட்டான். நான் தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வக்கீல் திவாகர் அட்ரஸ் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு போடான்னா கேட்காம உடனே பஸ்ஸில் புறப்பட்டுட்டான். ரொம்ப டென்ஷனில் இருந்தான். அவன் தப்பாக எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்றது என் நம்பிக்கை. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். நாங்கள் இங்கே கௌரவமாக குடியிருந்துட்டு இருக்கோம். என் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகணும். அனாவசியமாக எதுலேயும் என்ன இழுத்து விடாதீங்க சார், ப்ளீஸ். கண்கள் பொங்க கை கூப்பினான் சாமிநாதன். நுங்கம்பாக்கம் திவாகர் அட்ரஸ் சொல்லு சொன்னான். சாமிநாதனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். நுங்கம்பாக்கத்தில் திவாகர் கோர்ட்டுக்கு போயிருப்பதாக சொல்லப்பட்டதால் பெஞ்சில் அமர்ந்து பேப்பர் புரட்டி கொண்டிருந்த வரதராஜன் தன்மேல் பல நிழல்கள் படிவதை பார்த்து நிமிர்ந்து மிரண்டான். அவன் கழுத்தில் கை வைத்தார் முருகேசன். அத்தியாயம் 27. லாக்கப் அறையின் பூட்டு திறக்கப்படும் ஓசை கேட்டு கண் மூடி சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த வரதராஜன் ஒரு சிலிர்ப்புடன் நிமிர்ந்து பார்த்தான். இன்ஸ்பெக்டர் முருகேசன் உள்ளே வந்தார். இன்ஸ்பெக்டரோடு உள்ளே வந்த கான்ஸ்டபிள், எந்திரிச்சு நில்லுடா நாயே, ஐயா வந்திருக்காரு, என்னடா லுக்குடற என்று லத்தியை ஓங்கினான். பொன்னுசாமி, நீ வெளியில இரு. கான்ஸ்டபிள் ஜென்ம எதிரியை பார்ப்பது போல வரதராஜனை முறைத்துவிட்டு வெளியேறினான். சிரமப்பட்டு எழுந்து நின்ற வரதராஜனின் உடல் லேசாக நடுங்கியது. தன் கட்டுப்பாட்டை மீறி வீங்கின உதடுகளில் இருந்து வழிந்த எச்சிலை சட்டையை உயர்த்தி ஒற்றிக்கொண்டான். என்ன வரதராஜன், வலிக்குதா என்றான் முருகேசன். பதில் சொல்லாமல் பார்த்தான். எதுக்கு இத்தனை அவஸ்தை? நான் தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி தெளிவாக சொன்னேனே தம்பி. ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும். அதே நீ யோசிக்க மாட்டேங்கிற? நான் இதை செய்யலைங்க சார், நம்புங்க. நம்புகிற மாதிரி சொன்னால் கட்டாயம் நம்புவோம். நீ இந்த ஒரு வரியை தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறீ கண்ணா. தன் ஸ்டிக்கால் அவன் தாடையை தொட்டு நிமிர்த்தினார். என்ன நேரா பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ எதுவும் செய்யலை. கலங்கின கண்களுடன் பார்த்தான். என் நேரம் சரியில்லை சார். வெளிப்படையாக பேசுவோமா? ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கி கேஸை முடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அது தர்மமும் இல்லை. நீ மனசு விட்டு பேசினாதான் என்னால் உனக்கு உதவ முடியுமான்னு யோசிப்பேன். என்னை காப்பாத்துங்க சார். எப்படியோ இந்த சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டேன் சார். ரைட். சுதாவை மயக்கப்படுத்தி அவங்களுக்கு அதிரடி ஆப்ரேஷன் நடத்தி கர்ப்பப்பையிலிருந்து குழந்தையை திருடின சதி வேலையை நீ செய்யலைன்னு தீர்மானமாக வச்சுக்கலாமா? அதுதான் சார் உண்மை. எது? இதில் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது. சரி, எதுக்காக அவசரமாக உன் ரூமை காலி செஞ்சு பொருளை எல்லாம் உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் வச்ச? எதுக்காக வக்கீல் ஆஃபீஸுக்கு ஆலோசனைக்காக போனேன்? அந்த சதியில் பயன்படுத்தப்பட்ட தையல் நரம்பு சம்பந்தமாக நான் வேலை பார்க்குற நர்சிங் ஹோமுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சார் சார். அதனால் என்ன? நீ தான் அதில் சம்மந்தப்படலையே, உனக்கு என்ன வந்துச்சு? பரத் அவரோட ஆஃபீஸுக்கு விக்னேஷ் சார் மூலமாக என்னை வரவழைச்சு சாதாரணமாக விசாரிக்கிற மாதிரி என்னை பற்றி தோண்டி தோண்டி விசாரிச்சாங்க சார். அவங்க என்ன இதில் சந்தேகப்படுறாங்கன்னு தோணுச்சு சார். 1,00,000 பேர் உன்னை சந்தேகப்படட்டுமே. நீ தப்பு செஞ்சிருந்தா தானே உனக்கு பயம் வரணும். எதுக்கு தலைமறைவாக பார்த்த? ஒரு முட்டாள்தனமான பயம்தான் சார் காரணம். நான் சொன்ன சில பொய்கள் என்னை ரொம்ப பயப்பட வச்சுது. என்ன பொய் சொன்ன நீ? நான் சினிமாவில் சின்ன சின்ன வேஷங்களில் நடிச்சிட்ருக்கவன்னு பரத் விசாரிச்சப்ப சொன்னேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு கோர்ட் சீனில் நடித்ததா அழகாக கற்பனை செஞ்சு பொய் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? பக்கத்தில் விக்னேஷ் சார் இருந்தார், அதனால் அப்படி சொன்னேன். அவர் இருந்தா என்ன? அவர்கிட்ட 6 மாதமாகவே நான் சினிமாக்காரன்னு அப்பப்போ பொருத்தமாக பொய் சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அதே பொய்யை தொடர்றதுக்காக மேலே பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பரத் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுவார்னு எனக்கு தெரியும். அதனால் என் மேலே சந்தேகம் திரும்பும்னு நினச்சி அவசரமாக ரூமை காலி செஞ்சேன். ரைட்டு. விக்னேஷ் கிட்ட 6 மாதமாக நீ ஒரு சினிமாக்காரன்னு பொய்யா நாடகமாட வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? உண்மையை சொன்னால் நீங்கள் நம்பணும் சார். சொல்லு பார்க்கலாம். என் ரூமுக்கு நேர் எதிரில் அவரோட வீடு சார். எனக்கு அவரோட ஃபோனை உபயோகிக்கணும். எனக்கு ஒரு பிபி ஃபோன் நம்பர் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவரோட நட்பு ஏற்படுத்திக்க விரும்பினேன். டெஸ்டர் இருக்குமான்னு கேட்டு நானாக போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்போது ஒரு பத்திரிக்கையில் அவர் கட்டுரை படிச்சுட்டு இருந்தார். என்ன கட்டுரை?
சினிமாவில் ஏதாவது ஒரு துறையில் முன்னுக்கு வரணுங்கிற வெறியில் ஊரை விட்டு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற கோடம்பாக்க இளைஞர்கள் பற்றின கட்டுரை சார் அது. சரி, அதை படிச்சுட்டு இருந்த அவர் அந்த இளைஞர்கள் மேலே ஒரு அனுதாபத்தோட தன் கருத்தை சொன்னார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னை அவர் கேட்டப்ப நர்சிங் ஹோமில் வேலை பார்க்குறேன்னு உண்மை சொல்கிறத விட வாய்ப்புக்கு ஏங்கிட்டு இருக்கிற அந்த கோடம்பாக்க இளைஞர்கள் கூட்டத்தில் நானும் ஒருத்தன்னு போய் சொன்னால் அவருக்கு என் மேலே ஒரு இரக்கமும் அன்பும் ஏற்படும்னு சைக்காலஜிக்கலாக யோசித்து பெரிய நடிகனாக துடிக்கிற ஒருத்தன்னு முதல் பொய்யே சொன்னேன் சார். அப்புறம் நான் நினச்ச மாதிரியே என் மேலே கரிசனத்தோட அவர் பழக ஆரம்பித்தார். அப்பப்போ அட்வைஸ் சொன்னார், ஆறுதல் சொன்னார். அவர் மனைவிக்கும் அறிமுகப்படுத்தினார். அவங்க 2 பேருமே என்கிட்ட ரொம்ப அன்பு காட்டினாங்க. நான் எதிர்பார்த்தபடியே தன் டெலிஃபோன் நம்பரை நான் முக்கியமானவங்களுக்கு கொடுக்க அனுமதியும் கொடுத்தார். இவ்வளவு நல்ல மனுஷங்களை போய் ஏமாத்துறோமேன்னு என் மனசில் குற்ற உணர்ச்சி இருந்தாலும் முதல்ல சொல்லி தொலைச்சிட்ட போயை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சினிமாவில் முயற்சி பண்ணுறவன் மாதிரியே அப்பப்போ நாடகம் ஆடிட்டு இருந்தேன். ஃபோன் சௌகரியத்துக்காக நான் சொன்ன அந்த பொய் என்னை அடுக்கடுக்காக பொய் சொல்ல வச்சிடுச்சு. இவ்வளவு பெரிய பழியில் என்னை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. சத்தியமாக இதுதான் சார் உண்மை, நம்புங்க சார். முருகேசன் சற்று நேரம் சிந்தனை வயப்பட்டு லாக்கப்பிற்குள் மெதுவாக உலாத்தினார். நடுநடுவே அவனை பார்த்து கொண்டார். ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டார். அவன் அருகில் வந்தார். வாணியம்பாடியில் உன் அக்கா இருக்கிறதா நீ சொன்னதும், அக்கா குடும்பத்தோட தகராறு ஆகி 5 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லைன்னு நீ சொன்னதும் கூட பொய்யா? ஐயோ, அதெல்லாம் உண்மை சார். அட்ரஸ் தரேன் சார், நீங்கள் தாராளமாக விசாரிக்கலாம். என் நிஜமான உத்தியோகத்தை மறைச்சேன். சினிமாவில் துக்கடா நடிகன்னு சொன்னேன். இது 2ம் தான் சார் நான் செஞ்ச தப்பு. உன்னோட சூட்கேஸில் கர்ப்பம் முதல் பிரசவம் வரைன்னு புத்தகம் எடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி என்ன சொல்கிற? சுதா சிஸ்டர் வீட்டில் தனியாக இருக்கிறவங்க சார். அவங்க வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. ஒரு கர்ப்பஸ்திரீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு தெரியல. பல விஷயங்கள் டாக்டரை கேட்க தயக்கமாக இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. லைப்ரரியில் நான் சுவாமிநாதன் கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இந்த புத்தகம் என் கண்ணில் பட்டுது. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து படித்தேன். அதிலிருந்து சில உபயோகமான தகவல்கள் அவங்களுக்கு சொன்னேன் சார். எல்லாத்துக்கும் பொருத்தமாக பதில் சொல்கிற ஒன்று, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும், இல்லை நீ புத்திசாலியாக இருக்கணும். நான் பெரிய புத்திசாலியெல்லாம் கிடையாது சார். நான் சொன்னதெல்லாம் தான் உண்மை. உன் மேலே இறக்கம் ஏற்பட்டு நட்பு வளரணுங்கிறதுக்காக மனவியல் ரீதியாக உடனே யோசித்து உன் உத்தியோகத்தையே மாற்றி விக்னேஷ் கிட்ட போய் சொல்லியிருக்க. இது புத்திசாலித்தனம் இல்லையா? அந்த சமயத்தில் எனக்குள்ளே ஏதோ சைத்தான் தான் சார் வேலை செஞ்சுருக்கணும். நான் நர்சிங் ஹோமில் வேலை பார்க்குறவன்னு உண்மையை சொல்லியிருந்தாலும் அவர் என்னோட நட்போட தான் பழகியிருப்பார். முதல்ல அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் பொய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிட்டா என்னை கேவலமாக நினச்சிடுவாருன்னு பயந்து நாடகத்தை தொடர்ந்தேன் சார். ரைட்டு, உங்களுக்கு தான் நர்சிங் ஹோமில் ஃபோன் இருக்கே, அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு ஃபோன் சௌகரியம்? நர்சிங் ஹோமில் போர்டு வழியாக தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ப்ரைவசி இருக்காது சார். மெடிக்கல் ஸ்டோர்ஸில் மேனேஜர் இருப்பார். சுதந்திரமாக பேச முடியாது சார். யார்கிட்ட இருந்து உங்களுக்கு விக்னேஷ் வீட்டுக்கு ஃபோன் வரும்? அது என் காதலிக்கிட்டே இருந்து சார். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி குரலை மாற்றி ஒவ்வொரு தடவையும் வேறு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரை சொல்லி என்னை கூப்பிடுவா. சுதாவோ விக்னேஷாரோ என்னை கூப்பிட்டு விடுவாங்க. நானும் போய் ஏதோ சினிமா கம்பெனி ஆளுங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்ச நேரம் பாவலா செஞ்சுட்டு அப்புறம் தனிஞ்ச குரலில் எங்கள் மேட்டர் பேசுவேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ நர்சிங் ஹோமுக்கு லீவு போட்டிருக்க. எங்கே இருந்த அன்னைக்கு என்ன செஞ்ச? நானும் அவளும் பெங்களூர் போயிருந்தோம் சார். எதில் போனீங்க? அவளோட காரில். டிரைவர் உண்டா? இல்லை, நானும் அவளும் மாறி மாறி ஓட்டினோம் சார். எங்கே தங்குனீங்க? பெங்களூரில் ஒரு ஹோட்டலில். பின்னே பிளாட்பாரத்துலையா தங்குவீங்க? எந்த ஹோட்டல்? அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொல்கிறது வேஸ்ட்டு சார். ஏன்? நாங்கள் வேறு பேரில் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ பெங்களூரில் நீ இருந்ததை உன்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாது இல்லை? ஆமாம் சார், நிரூபிக்க முடியாது. யார் அந்த காதலி? தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க சார். ஏன்? ரொம்ப பர்சனல் சார் அது. எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லித்தான் ஆகணும் வரதராஜன். அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் தான் காரில் போனோம், ஒன்றா இருந்தோம்னு சாட்சி சொன்னால் உனக்கு அது வலுவான அலிபி. அது புரியலையா உனக்கு? புரியுது சார். ஆனால் அவளை நான் காட்டி கொடுக்க முடியாத நிலைமை சார். அவளால் வந்து எனக்காக சாட்சி சொல்லவும் முடியாது சார். ஏன் சார்? இது ரொம்ப அந்தரங்கமான விஷயம் சார். பரவாயில்ல சொல்லு, இல்லைன்னா நான் எப்படி உன்னை நம்புறது? அவள் ரொம்ப பெரிய இடம் சார். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மனைவி. எங்கள் நர்சிங் ஹோமுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்க அவள் வந்தப்போ எனக்கு அறிமுகம். அப்புறம் எங்களுக்குள்ள விபரீதமாக ஒரு உறவு ஏற்பட்டு போச்சு. கொச்சையாக சொல்லணும்னா எங்களுக்குள்ளே இருந்தது காதல் இல்லை, கள்ள தொடர்பு. அவள் புருஷன் ஊரில் இல்லாத சமயங்களில் எனக்கு ஃபோன் செய்வா. வெளியிடங்களில் மீட் பண்ணுவோம்.
சினிமா, ஹோட்டல்னு போவோம். இது வெறும் உடம்பு சுகத்துக்கான பழக்கம். அதை தாண்டி எப்பவும் நீ எந்த உரிமையும் கொண்டாடக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டு தான் என் கூட பழகினா. அவ பண்ணும் ஆடம்பர செலவுகளுக்காகவும் அவளோட கவர்ச்சிக்காகவும் நான் கிறங்கி போய் இந்த சபல தொடர்புல விழுந்து தொலைச்சிட்டேன். இதை எப்படி சார் நான் நிரூபிக்க முடியும்? அவ பேரையும் விலாசத்தையும் நான் சொல்ல தயார். ஆனா நீங்க போய் விசாரிச்சா அப்படி யாரையும் தெரியவே தெரியாதுன்னு சாதிப்பா. உங்க மேல மான நஷ்ட ஈடு வழக்கு கூட போடுவா. ரொம்ப விவகாரமான சார். வரதராஜன் சொன்ன கடைசி தகவல் முருகேசனுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது. வரதராஜன், நீ சொல்ற இத்தனையும் இந்த காக்கி சட்டை இல்லாம நான் நம்ப தயாரா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் முருகேசனை நீ நம்ப வைக்கணும்னா நீ ஆதாரபூர்வமாக தான் பேசியாகணும். நான் சொன்ன அசிங்கமான விவகாரத்தை எப்படி சார் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும்? உன்னை கைது செஞ்சாச்சு வரதராஜன். கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ரிமாண்டில் வைக்க போகிறோம். கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். சிச்சுவேஷன் எவிடன்ஸ் உனக்கு எதிராக ஏராளமாக இருக்குது. உன்னோட சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளில் எங்கள் தரப்பில் ஆதாரபூர்வமாக சாட்சி பூர்வமாக கோர்ட்டில் வைக்க முடியும். நீ எத்தனை மறுத்தாலும் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நீ செஞ்சிருக்கிற குளறுபடிகள் போதும். உன்னை நீ காப்பாற்றிக்க போகிறதில்லையா? நல்லா யோசி. எல்லா உண்மைகளையும் சொல்லியாச்சா? இன்னும் ஏதாச்சும் இதில் மிச்சம் மீதி இருக்கான்னு யோசி. எல்லாம் சொல்லிட்டேன் சார், எதையும் மறைக்கல. அதை சட்டம் ஒத்துக்கணுமே தம்பி. நீங்கள் கோவிச்சிக்கலைன்னா ஒன்று கேட்குறேன், கேளு. எனக்கு இப்போ உன்னை பார்த்தா கோபம் வரல, பரிதாபம் தான் வருது. முட்டாள்தனமாக முதல் பொய் சொல்லிட்டு அடுக்கடுக்கா பொய்கள் சொன்னது என் தப்பு. நான் சம்பந்தமே இல்லாமல் மாட்டிக்குவேங்கிற அறியாமை பயத்தில் ரூமை காலி செஞ்சது தப்பு. சம்பவம் நடந்தப்ப நான் எங்கே இருந்தேன், என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு நிரூபிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது என் தப்பில்லை, விதி. அந்த பெண்ணோட ரகசிய தொடர்பு வச்சிருக்கிறது நியாயமோ தர்மமோ என் அந்தரங்க உரிமை. இதனால எல்லாம் காரணமே இல்லாமல் கர்ப்பப்பையிலிருந்து ஒரு குழந்தையை திருடினது நான்னு நேரடியா எப்படி சார் நீங்கள் குற்றம் சுமத்தலாம்? ஒரு நோக்கம் வேண்டாமா சார்? அப்படி நான் திருடினதா சந்தேகப்படுற ஒரு பிஞ்சு குழந்தையை நீங்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேணாமா சார்? ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசிட்டதா நினைப்பா உனக்கு. நீயா உண்மையை ஒத்துக்கிறியான்னு பார்ப்போம். இல்லாத பட்சத்தில் நோக்கம் கற்பிக்கிறது பெரிய விஷயமா? உன்னோட கள்ளக்காதலிக்கு புத்தம் புதுசாக ஒரு குழந்தை வேணும், உன்கிட்ட ஏற்பாடு செய்ய சொன்னா நீ சுதாவை குறி வச்ச. இந்த சதி திட்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் விக்னேஷோட நட்பை ஏற்படுத்திக்கிட்ட. உன்னோட உருப்படாத அரைகுறை டாக்டர் ஒருத்தனை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட. சுதாவை மயக்கப்படுத்தி 2 பேருமா அவசர ஆப்ரேஷன் செஞ்சு குழந்தையை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. அதுக்கு பயன்படுத்தின உபகரணங்கள் எல்லாம் நீ வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியிலிருந்து எடுத்துட்டு வந்துட்ட. வேலை முடிஞ்சதும் மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்ட. குழந்தையை உன் கள்ளக்காதலிக்கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினச்சப்போ எதிர்பாராத விதமாக அது செத்துப்போச்சு. செத்துப்போன குழந்தைய கடலில் வீசிட்ட. அறகுறையான ஒரு குழந்தை உடம்பு பொறுக்கி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வேற குற்றம் செஞ்சு செமத்தியாக மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை உனக்கு உதவின டாக்டராக ஆஜர்படுத்துறதும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது நிஜமான நிஜத்தை உன் வாயிலிருந்து வரவழைக்க முடியாத பட்சத்தில் தான் இப்படியெல்லாம் இறங்குறதா உத்தேசம். அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான் வரதராஜன். இப்படியெல்லாம் கூட போலீஸ் பொய் சொல்லுமா? கவலைப்படாத, அதுக்கெல்லாம் அவசியப்படாது. உன்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிற முயற்சியில் இப்படி சமாதானமாக போகிறது முதல் படி. இன்னும் நிறைய வித்தை இருக்கு. முருகேசன் லாக்கப் அறையை விட்டு வேகமாக வெளியேறினார். அத்தியாயம் 28. ரியல் எஸ்டேட்ஸ் என்று வசனம் எழுதின சிகப்பு பனியனுடன் சுசீலா ஃபைல் கேபினெட்டில் ஒவ்வொரு ஃபைலாக எதையோ தேடிக் கொண்டிருக்க பரத் உள்ளே வந்து தனது தொப்பியை கழற்றி மேஜையில் போட்டான். அதில் பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இருந்தது. என்ன பார்க்குற சுசி? 4 வருஷம் முன்னாடி ஒரு கேஸில் நாம் இறங்கினோம். பெங்களூரில் ஒரு கிறுக்கு பிடிச்ச டாக்டர் தன்னோட காதலியோட இதயத்தை கண்ணால் பார்க்கணும்னு அவளை மயக்கப்படுத்தி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த அரகுர ஆப்ரேஷனில் அவ செத்து போய். ஞாபகம் இருக்குது, அந்த பொண்ணோட அண்ணன் தான் நம்மக்கிட்ட வந்தது. தங்கையை காணோம்னு முதல்ல போலீஸில் புகார் கொடுத்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் அப்புறம் நம்மக்கிட்ட வந்தான். ஒரு மிஸ்ஸிங் கேஸில் ஆரம்பித்து மர்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு அந்த சைக்கோ டாக்டர் தான் காரணம்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன? அந்த கேஸில் என்ன தீர்ப்பாச்சுன்னு நினைவிருக்கா? டாக்டரோட டிஃபென்ஸ் தரப்பில் ரொம்ப பிரமாதமாக வாதம் செஞ்சாங்க. அந்த ஆள் மனநிலை சரியில்லாதவன்னு நீட்டாக எஸ்டாப்ளிஷ் செஞ்சாங்க. மனநல வைத்தியம் கொடுக்க சொல்லியிருந்தார் நீதிபதி. ஏன் இப்போ அதை கேட்குற? அந்த சைக்கோ டாக்டர் பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் வந்திருக்கலாமா? ஏதோ ஒரு நோக்கத்தில் கர்ப்பப்பையிலிருந்து குழந்தையே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பார்க்கணும்னு பைத்தியக்காரத்தனமாக இறங்கி இருக்கலாமா? நல்ல யூகம்தான். வரதராஜன் குற்றத்தை ஒப்புக்காத நிலையில் இப்படி புது புது கோணங்களில் இறங்கி தான் ஆக வேண்டியிருக்கு. என்னதான் சொல்கிறானாம் அவன்? அந்த கள்ளக்காதல் கதையைத்தான் மறுபடி சொல்கிறானாம். அந்த அடுத்தவன் பொண்டாட்டி இவனோட அப்பப்போ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு கான்டாக்ட் ஃபோன் தேவைப்பட்டது. அந்த வசதிக்காக விக்னேஷ் கிட்ட பழக்கப்படுத்திக்கிட்டு ஒரு இரக்கம் ஏற்படுத்துறதுக்காக சினிமாவில் பெரிய லெவலுக்கு வர விரும்புகிற துக்கடா நடிகன்னு ரீல் விட்டதா சொல்கிறானாம்.
அவன் சொல்றதையெல்லாம் முருகேசன் நம்புறாரா? குழம்பி போயிட்டாராம். நம்புற மாதிரி சொல்றான். ஆனா அவன் சொல்ற எதையும் அவனால நிரூபிக்க முடியாது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவளோட கார்ல பெங்களூர் போய் ஹோட்டல் தங்கி இருந்தேன்னு சொல்றானாம். ஆனா வேற பேர்ல ரூம் எடுத்தோம்னு சொல்றப்ப ஆதாரம் இல்லாம போயிடுது. அவன் சூட்கேஸ்ல அவனை ஆதாரபூர்வமா சம்பந்தப்படுத்துற மாதிரி ஏதாவது? நத்திங். முருகேசன் சொல்ற மாதிரி இந்த வரதராஜன் சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கலாம். இல்லைன்னா அப்படி நம்ப வைக்கிற அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமா பொய் சொல்ற அதிபுத்திசாலியா இருக்கலாம். அவன் சொன்னதெல்லாம் உண்மையான்னு உறுதிப்படுத்திக்கவே முடியாதா? 2 விஷயங்களை முருகேசன் உறுதிப்படுத்திக்கிட்டார். எதை? வரதராஜன் முதலா விக்னேஷை சந்திச்சு டெஸ்டர் இருக்கான்னு கேட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டப்போ விக்னேஷ் சினிமாவில் முன்னேற துடிக்கிற இளைஞர்கள் பற்றி ஒரு கட்டுரை படிச்சுட்டு இருந்ததா சொல்லியிருக்கான். அது உண்மையான்னு விக்னேஷை கேட்டப்ப அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கன்னிமாரா லைப்ரரியில் அவன் கர்ப்பத்திலிருந்து பிரசவம் வரைன்னு ஒரு புத்தகம் எடுத்து படித்தது சுதாவுக்கு அதிலிருந்து சில உபயோகமான குறிப்புகள் சொல்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி ஏதாவது குறிப்பு சொல்லியிருக்கானான்னு சுதா கிட்ட கேட்டப்ப அவளும் ஆமான்னு ஒத்துட்ருக்கா. வெரி குட். என்ன வெரி குட்? இந்த இரண்டையும் வச்சு அவனை சந்தேகத்தில் இருந்து விலக்கிட முடியுமா என்ன? தனக்கு ஒரு கள்ளக்காதலி உண்டுன்னு சொன்ன அந்த மேட்டரை எப்படியாவது உறுதி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறார் முருகேசன். ஏன் அது முடியாதா? அந்த பொண்ணு யாருன்னு தகவல் சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறானாம். எதனால்? அவள் ஒரு பெரிய தொழில் அதிபரோட பொண்டாட்டியாம். அதனால் என்ன? அவளுக்கும் இவனுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதாம். அவளை போய் விசாரிச்சா ஒத்துக்க மாட்டாளாம். அது அப்புறம் பிரச்சனைன்னு வந்தப்புறம் இவன் எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும். இந்த இடத்துல தான் அவனை முருகேசன் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறார். எனக்கும் இவளுக்கும் தொடர்புன்னு சொல்கிறதால என்ன ஆயிடும்? அந்த பொண்ணுக்கிட்ட போலீஸ் நேராக போய் ஏம்மா உனக்கும் வரதராஜனுக்கும் கள்ள தொடர்பு உண்டான்னு நேராக கேட்டுட முடியுமா? வேற ஏதாவது ஒரு வகையில் அந்த தகவலை உறுதி செஞ்சுக்கிட்டா இவனை சந்தேகத்தில் இருந்து விலக்கிட்டு வேற கோணத்தில் இறங்கிடலாம்னு பார்க்கறான் முருகேசன். இவன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். அவன் ஒத்துக்கலைன்னா என்ன பரத்? நாம முருகேசனுக்கு ஒத்துழைப்பு தரலாமே. என்ன சொல்ற? தன் கள்ளக்காதலை பற்றி வரதராஜன் சொன்ன தகவல்களை வச்சுட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சு வேற ஏதாவது ஒரு வகையில் வரதராஜன் சொன்னது உண்மையானு தெரிஞ்சுக்கலாமே. அவளை பற்றி எதுவும் விவரமாக சொல்லலையே சுசி. அவன் ஏன் சொல்லலை? நான் சொல்கிற தகவல்களை எல்லாம் வரிசையாக எழுதுங்க. சொல்லு என்றான் பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு. 1, அவள் தொழில் அதிபரோட மனைவி. ரைட்டு. 2, அவளுக்கு தனியாக கார் உண்டு. சரி. அவளுக்கு டிரைவிங் தெரியும். அப்புறம் அவளோட சந்திப்பு பற்றி சொன்னப்ப இவன் வேலை பார்க்குற நர்சிங் ஹோமுக்கு யாரையோ பார்க்க வந்தப்போ அறிமுகமானதா சொல்லியிருக்கான் இல்லையா? ஆமாம். அதை வச்சு அந்த ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் விசாரிக்கலாம். என்னன்னு விசாரிப்ப சுசி? அவன் வேலை பார்த்த மெடிக்கல் ஸ்டோரில் ஒரு தாத்தா இவனை பற்றி பொறுப்பே இல்லாதவன் அது இதுன்னு திட்டினாரே. அவர்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக விசாரிக்கலாமே. நல்ல ஐடியா சுசி. நீ தாத்தாவை விசாரி, நான் அதே மாதிரி பேத்தியை விசாரிக்கிறேன். பேத்தியா? ரிசப்ஷனில் தாத்தாவோட பேத்தி வயசில் ஒரு அபர்ணா அன்னைக்கு பூத்த ரோஜா மாதிரி சிரிச்ச முகமா இல்லை? அவளையும் கேட்கலாம்னு சொன்னேன். அசடு வழியாமல் விசாரிக்கிறதா இருந்தா சரி. அசடா? நானா? நெவர். புறப்படலாமா? அது சரி, எஸ்டேட்டில் என்ன பயிர் செஞ்சிருக்க? ஆப்பிளும் செரியுமா என்றான். வாட் டு யூ மீன் என்றால் புரியாமல். பரத் அவள் பனியன் வாசகத்தை சுட்டி காட்டியபடி தன் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டான். எந்த ஜென்மத்திலையும் உருப்படுற மாதிரி உத்தேசமே இல்லையா? பெரிய டாடா பிர்லா குடும்பம்னு நினைப்பான் உங்களுக்கு. அதென்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்? நோ செகண்ட் ஃபீலிங்ஸ் அட் ஆல். வா என்றான் பரத். அத்தியாயம் 29. ரீட்டா நர்சிங் ஹோமில் ஃபினாயில் வாடை இல்லை. நடமாடின மனிதர்களுக்கு எல்லாம் எந்த நோயும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஃபவுண்டன், பூந்தொட்டிகள், சரவிளக்குகள், வாசனை, சித்தார் சங்கீத வழியல், கண்ணாடி கதவு திறந்ததுமே ஜில், லிப்ஸ்டிக் போட்ட வரவேற்பாளினிகள் என்று விலாசம் மாறி நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்துவிட்ட சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக இருந்தது. என்ன, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கிறதா? சென்ற பாகத்தில்தான் படித்தீர்கள். அதே நர்சிங் ஹோம் என்பதால் அதே வர்ணனை. பரத், சுசீலா உள்ளே வந்தார்கள். சுசி, நீ போய் தாத்தா கிட்ட விசாரி, நான் இங்கே விசாரிக்கிறேன். ஏன் நான் இங்கே விசாரிக்கிறேன்? நீங்கள் போய் தாத்தா கிட்ட விசாரிக்கலாமே. ஆப்போசிட் செக்ஸ் சைக்காலஜி உனக்கு தெரியல. மனசு திறந்து பேசுறதுக்கு அதான் சௌகரியம். தாத்தா அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உன் முகத்தை பார்த்து தான் பதில் சொன்னாரு. ஆனால் அந்த அபர்ணா கிட்ட அன்னைக்கு நீங்கள் முகத்தை பார்த்து கேள்வியே கேட்கலையே பரத். உண்மைதான். அவன் முகத்தில் இருந்த பிரகாசத்தில் நான் மனசு தடுமாறிடக்கூடாதுன்னு தான் தலையை தொங்க போட்டுக்கிட்டு பேசினேன். சீக்கிரம் போமா, அதோ லிஃப்ட் கீழே வருது பாரு. பரத் சுசீலாவை லிஃப்டின் மேலே அனுப்பிவிட்டு அதன் பிறகு வரவேற்பு பகுதிக்கு வந்தான். அபர்ணா கம்ப்யூட்டர் மானிட்டரில் விழிப்பதித்து கீபோர்டில் விரல் பதித்து கொண்டிருந்தாள். ஹலோ என்றான் ராகமாக. நிமிர்ந்தாள். ஹாய் யூ என்றால் உற்சாகமாக அவனை தாண்டி கண்களால் தேடினாள்.
யாரை தேடுறீங்க? உங்க மனைவி. அது எப்படி கல்யாணம் ஆகாம மனைவி வருவா? அன்னைக்கு வந்தது என் ஏஜென்சியில் வேலை பார்க்குற பொண்ணு, சக தோழின்னு வேணும்னா வச்சுக்கலாம். வச்சுக்கிறதுன்னா மண்டை காயுதுங்க. இப்போ நான் பேச வந்திருக்கிறது உங்ககிட்ட தான் அபர்ணா. நேரம் இருக்கா? ஜஸ்ட் 5 minutes. 5 நிமிஷம் போதுமா என்று புன்னகைத்தாள். பேசுறதுக்கு 5 நிமிஷம் போதும். ஏன் நான் 6வது நிமிஷம் போர் அடிச்சிடுவேனா? இல்லைங்க அபர்ணா, 6வது நிமிஷம் சுசீலா வந்துடுவா. மேலே மெடிக்கல் ஸ்டோருக்கு மருந்து ஒன்று வாங்க போயிருக்கா. அவங்க வந்தா என்ன, சக தோழி தானே. கொஞ்சம் பொசசிவ் தோழி. நம்ம தோழர் நமக்கு மட்டும்தான் தோழராக இருக்கணும்னு நினைக்கிற டைப். ஓகே சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்கள் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தேன் அபர்ணா. போலாம் என்று எழுந்து கொண்டாள். கவுண்டரை விட்டு வெளியே வந்தபோதுதான் அவளின் ஸ்கர்ட் முழங்கால் வரை மட்டுமே என்பது தெரிந்தது. பிரிட்டோவுக்கு பைத்தியமா? ஏன்? உங்களை டைவர்ஸ் பண்ணுறவன் பைத்தியக்காரனாக தான் இருக்கணும். அவன் என்னை டைவர்ஸ் செஞ்சான்னு நான் எப்போ சொன்னேன்? நான் தான் அவனை டைவர்ஸ் செஞ்சேன். ஓ, என்ன காரணம்னு கேட்க மாட்டீங்களா? அது அநாகரீகம். சொல்லலைன்னா உங்கள் மனசில் என்னை ஒரு கிராதகியாக நினைப்பீங்களே. நானா கேட்குறது தான் அநாகரீகம், சொன்னால் கேட்டுக்கிறது தான் நாகரீகம். சொல்லுங்க, காதை மூடிக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் பார்லர் வந்து அமர்ந்து எனக்கு ஸ்ட்ராபெரி என்றால், எனக்கு வெண்ணிலா என்றான் பரத். பரத், கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக? பொம்பளைக்கு அதில் தான் ஜென்மம் சாபல்யம் அடையுது. ஆம்பளைக்கு வீட்டோட நம்பிக்கையான ஒரு வேலைக்காரியும் சுகம் கொடுக்குற மிஷினும் 2 in 1 கிடைக்குது. அதுக்காகத்தான் கல்யாணம் அப்படிங்கிறது பல ஆண்களோட ஆதிக்க ரீதியான கருத்து. உங்கள் கருத்து என்ன? வாழறதுக்கு, வம்சம் பெருகிறதுக்கு மனைவிங்கிறவ எனக்குன்னு ஒரு இனிய தோழியாக இருக்கணும். அதே மாதிரி புருஷனும் ஒரு இனிய தோழனாக இருக்கணும். வெயிட், வம்ச விருத்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே? ஆமாம், அந்த ஆளோட எத்தனை ஜென்மம் வாழ்ந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. டாக்டர் மாத்ருபூதத்தை பார்க்க வேண்டிய ஆசாமி ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஏபிசிடி சொல்லுமான்னு கேட்டா அது கடகடன்னு இசட் வரைக்கும் சொன்னா தானே அதை பாராட்ட முடியும். வேகமாக ஆரம்பிச்சு GH வரைக்கும் வந்து பிரேக் போட்டு மிச்சம் மறந்து போச்சுன்னு சொன்னா எப்படி பாராட்டுறது? அதாவது போதுங்க, இந்த உதாரணம் சொல்லாமலேயே உங்கள் நிலைமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க அபர்ணா. பரத், நீங்கள் ஒரு நாள் என் ஃப்ளாட்டுக்கு வரணும். உங்ககிட்ட மனம் திறந்து நான் நிறைய பேசணும். எப்போ வரீங்க? வரேன், என்னைக்காச்சும் திடீர்னு பந்த் நடக்கிறப்போ வரேன். இப்போ எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அபர்ணா. என்ன செய்யணும்? உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தானே வரதராஜன், அவனை பற்றி எனக்கு அதிகப்படியான தகவல் வேணும். அதான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டதா பேப்பரில் படித்தேனே. கர்ப்பப்பையில் வழக்கமாக எல்லாரும் குழந்தை கொடுப்பாங்க. இவன் அங்கிருந்து குழந்தை எடுத்திருக்கான். இவன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்தான்னு பேரோட எழுதி தொலைச்சிட்டதால எங்கள் நர்சிங் ஹோமுக்கே ஒரு கெட்ட பேர். பேப்பரில் நியூஸ் பார்த்ததுமே நிர்வாகத்தில் முடிவு செஞ்சு அவனைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உங்களுக்கு அந்த வரதராஜனோட அறிமுகம் இல்லையா? பேப்பரில் ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததும் தான் இவனான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்சம் பழக்கம் உண்டு அவனோடு. கொஞ்சம்னா உங்கள் ஃப்ளாட்டுக்கு வர சொல்லி மனம் திறந்து பேசியிருக்கீங்களா? யூ நாட்டி. எல்லாருக்கும் அழைப்பு விடுறதுக்கு நான் என்ன கட்சியாக நடத்துகிறேன்? ஆனால் அவன் ஒரு பக்கா சபலிஸ்ட். இதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்து சில தடவை பேசியிருக்கோம் பரத். பரத் பொய்யாக எழுந்து கொள்ள முயன்றான். இல்லைங்க, நான் வரேன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. வணக்கம். என்னாச்சு? இப்போ நானும் உங்களை கூப்பிட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கண்களையும் ஐஸ்கிரீம் கப்பையும் மெனு கார்டையும் தவிர வேற எதையாவது பார்த்துருக்கேனா? அப்போ நானும் வரதராஜன் மாதிரி ஒரு சப்ளிஸ்டா? இன்சல்ட்டுங்க இது, இன்டைரக்ட் இன்சல்ட். என்ன சார் வம்பா இருக்கு? உங்களை சொல்வேனா? நீங்கள் ஒரு நைஸ் ஜென்டில்மேன் சார். எவ்வளவோ பேரோட எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்கள் யதார்த்தமாக தீர்வு சொல்கிறவர் சார். அதனால தான் என் பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்கறதுக்காக உங்கள் அட்ரஸ் கேட்டேன். என் வீட்டுக்கும் கூப்பிட்டேன். அப்படியா என்றான் சற்றே ஏமாற்றமாக. ஆமாம் சார். நீங்கள் எங்கே? அந்த கலிஷடை வரதராஜன் எங்கே? யூ ஆர் எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார். உங்களை நம்பி ஒரு ராத்திரி முழுக்க முந்தா நாள் வயசுக்கு வந்த பொண்ணை தங்க வைக்கலாம் சார். சிலிர்க்குதுங்க. ஒரு யோகி ரேஞ்சுக்கு என்னை உயரத்தில் தூக்கி வச்சிட்டீங்க. அவ்வளவு உயரத்தில் வைக்காதீங்க, விழுந்துடுவேன். இப்போ எனக்கு தேவை அந்த வரதராஜன் பற்றி உங்கள் கருத்து. அதான் சொன்னேனே, சபலிஸ்ட், கலிஷடைன்னு. இன்னும் என்ன சொல்லணும்? விவரமாக சொல்லணும். அப்படி ஒரு கருத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்? இங்கே வேலை பார்க்குற நர்ஸ், லேடி ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் நீங்கள் போட்டிருக்கிற டாலர் நல்லா இருக்கேன்னு தான் ஆரம்பிப்பான். அதனால் என்ன? டாலரை கையில் எடுத்து பார்த்து இதை சொல்லுவான். அதனால் அவனை தூரத்தில் பார்த்தாலே எல்லோரும் செயின் டாலரை உள்ளே போட்டுக்குவாங்க. சில பேர் உள்ளே போட்டுக்கிற செயினை வெளியே எடுத்தும் போட்டுக்குவாங்க இல்லையா? பெண் சபலிஸ்டும் நாட்டில் உண்டே. ஆம் ஐ ரைட்? என்கிட்ட இதே விளையாட்டை ஆரம்பித்தான். செருப்பு பிஞ்சிடும் ராஸ்கல்னு சொன்னீங்களா? அங்கே தான் அபர்ணா தனிச்சு நிற்கிறா. உன் கூட பேசணும்னு அவனை இதே ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நாகரிகமாக நடந்துக்கன்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு லெக்சர் கொடுத்தேன். அப்படியே பொல பொலன்னு அழுதுட்டான். அதிலிருந்து எனக்கு மட்டும் குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்லுவான்.
ஒரு ஐஸ்கிரீம்லேயே ஒரு ஜெல்லு பாட்டியை திருத்தி இருக்கீங்களே, பெரிய விஷயந்தான். என்கிட்ட மட்டும்தான் அந்த மரியாதை, மற்றபடி அவன் மாறவே இல்லைங்க. இப்போ நான் சொல்ல போகிறது அவனோட ரொம்ப அந்தரங்கமான விஷயம். அதனால் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். உங்களோட அந்தரங்கமான விஷயத்தையே என்கிட்ட சொல்ல தயாராக இருக்கீங்க. அவனை பற்றி தெரிஞ்சதை சொல்கிறதுக்கு என்ன? இப்போ போலீஸ் பிடியில் இருக்கிற அவனை ஏதாச்சும் ஒரு வழியில் காப்பாற்ற முடியுமாங்கிறது தான் என் நோக்கம். அப்போ சொல்கிறேன், ஒரு நாள் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு வரத்துக்கு அவகாசம் இல்லைங்க. உங்கள் வார்த்தைகளையே சொல்லிடுங்களேன். எங்கள் நர்சிங் ஹோமில் ஒரு தொழிலதிபர் அட்மிட் ஆனார். அவரை கவனிச்சுக்கிறதுக்காக அவர் ஒய்ஃபும் கூட இருந்தாங்க. டாக்டர்ஸ் எழுதி தர மருந்தை வாங்குறதுக்கு அவங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு பல தடவை போனப்ப இவன் இதே டாலர் விளையாட்டில் ஆரம்பித்து மேத்தமேட்டிக்ஸ் பண்ணிட்டான். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபினாயில் வாடகைக்கு நடுவில் வேலை பார்க்கறது ஒரு அவஸ்தையான விஷயம்தான்னு இத்தனை நாளும் நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் நர்சிங் ஹோமில் எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமாங்க? உங்களை போய் ஜென்டில்மேன்னு சொன்னேன் பாருங்க. நானா சொல்ல சொன்னேன்? ரைட்டு, இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணால் பார்த்த ஒரு நர்ஸ் என்கிட்ட சொன்னான். ஆஸ்பத்திரியிலேயேவா? சரி, நீங்கள் உங்கள் தம்பியை கூப்பிட்டு கண்டிச்சிங்களா? தம்பியா? அவன் உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டா அவன் உங்களுக்கு பிரதர் தானே. நீங்கள் அப்படி நினைக்கலையா? அந்த உரிமையில் தான் அவனை தனியாக கூப்பிட்டு பேசினேன். 1 மணி நேரத்துக்கு அட்வைஸ் மலை. ஆமாம். நனைஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னான்? ஏதோ அமரக்காதல் மாதிரி பணாத்தினான். மறக்க முடியலையாம். ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆனப்புறம் பழக்கம் தொடருதாம். தப்பு தப்பா வில்லங்கமாயிடும்னு சொன்னேன். அவளை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்னு ஆவேசமாக பேசினான். சரி, எப்படியோ ஒளிஞ்சு போன்னு விட்டுட்டேன். உருப்படாதவங்களை திருத்துறது தான் எனக்கு வேலையா? அதானே, புதுசாக சில உருப்படாதவங்களை உருவாக்குறது தான் நம்ம வேலை. வாட் டு யூ மீன்? உங்கள் அளவு மனசளவுலையாவது பல பேரை டாலர் விளையாட்டில் ஆரம்பித்து மேத்தமேட்டிக்ஸ் பண்ண தூண்டும்னு சொன்னேன். தண்ணீர் கிளாஸில் 2 விரல்களை நனைத்தெடுத்து பரத் மேல் விளையாட்டாக சிதறடித்து பொல்லாத ஆளு நீங்க என்றால் கண்களை அவசரமாக சிமிட்டியபடி, இது இன்னும் தூண்டும். உங்களை தூண்டுதா என்றால் கூந்தலை ஒரு பக்கமாக ஒதுக்கி தலையை சாய்த்து பார்த்து, சாச்சா, என்கிட்ட தான் 2 கவசம் இருக்குதே. என்ன? 1 கந்தசஷ்டி கவசம், 2 சுசீலாவோட காதல் கவசம். கந்தசஷ்டி கவசமா? நான் பாடுறேன், சரியான்னு பாருங்க. 18 வயது இளமொட்டு மனது ஏங்குது பாய் போட. ஐயோ, அது அநியாயத்துக்கு திருத்தி எழுதப்பட்ட தேவாவோட வசனங்க. நான் சொன்னது ஒரிஜினல். காக்க காக்க கனகவேல் காக்க. என்ன காக்கணும்? உங்ககிட்டே இருந்து எங்க கற்பை தான். அவள் சிரித்ததில் அடுத்த மேஜில் பேச்சு தடைபட்டு திரும்பி பார்த்தார்கள். சுசீலாவை சும்மா தோழின்னு பொய் தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே காதல்னு ஒத்துக்கிட்டீங்க, பார்த்தீங்களா? சில சமயம் தெரியாதனமாக உண்மை வந்து விழுதுடுது. ஆமாம், சுசீலாவுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை குறைச்சலா? சில சமயம் உங்களை மாதிரி அழகாக இருக்கிறவங்கள சந்திச்சா எனக்கே என் மேலே நம்பிக்கை குறைச்சல். வரட்டும், சொல்கிறேன். என்ன? ஐஸ்கிரீம் பார்லரில் பரத் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார்னு சொல்கிறேன். இது குறும்பா இல்லை மறைமுக கோரிக்கையா? குறும்பா இருந்தா 1 வாரத்துக்கு சுசீலா என்னோட மட்டும் மௌன விரதம் இருப்பா. நான் அந்தமான்ல பச்சை குத்தரவ கதை ஒன்று சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும். கோரிக்கையா இருந்தா நான் ஆட்டத்திலிருந்து அம்பேல். ஏன்? எப்பவுமே இந்த அடிமனசு ஆசைக்கும் மேல் மனசு பண்பாட்டுக்கும் ஒரு வர்க்க போராட்டம் நடக்கும். அவற்றை அடிமனசு என்னதான் கையில் கத்தியை வச்சுட்டு ஊன்னு ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் மேல் மனசு தாங்க ஜெயிச்சு தொலைது. வெல், இப்போ எனக்கு வேண்டியது அடுத்த தகவல். என் அட்ரஸா? அது அப்புறம். வரதராஜன் மேத்தமேட்டிக்ஸ் செஞ்ச அந்த தொழில் அதிபரோட மனைவி யாரு? அது எதுக்கு உங்களுக்கு? இந்த கர்ப்ப திருட்டு விவகாரத்தில் வரதராஜன் ஈடுபடலைன்னு சர்வ நிச்சயமாக கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. அவளை போய் விசாரிக்க போறீங்களா? நேரடியாக போகிறதா இல்லை பின்ன? அவளுக்கும் வரதராஜனுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருந்தது உண்மைதானான்னு மறைமுகமாக அவகிட்ட ஊர்ஜிதம் செய்துக்கணும். அவ பேரு லினோலியா. அந்த தொழில் அதிபர் பேரு பூபேஷ் குப்தா. அந்த பூபேஷ் குப்தா என்ன பண்ணுறாரு? சும்மா ஹாங்காங், லாஸ் ஏஞ்சல்ஸ்னு பறந்துக்கிட்டே இருக்காரு. ஏகப்பட்ட பிஸ்னஸ். போட் கிளப் ரோட்டில் வீடு. அட்ரஸ் தரட்டுமா? நிச்சயமா. என் அட்ரஸும் தரட்டுமா? நிச்சயமா என்றான் பரத். அத்தியாயம் 30. படுக்கையில் ஆங்கில பத்திரிகைகள் சிதறியிருந்தன. கூந்தல் பரவி படுத்திருந்தாள் லினோலியா. கார்ட்லெஸ் டெலிஃபோனை பிடித்திருந்தாள். பஞ்சு குவியலாய் இருந்த நாய்க்குட்டியை தடவியபடி பேசி கொண்டிருந்தாள். நீங்க வரத்துக்கு இன்னும் 4 நாள் ஆகுமா? நோ பூபேஷ், ஐ மிஸ் யூ ஸோ மச். டோக்கியோ ப்ரோக்ராம் திடீர்னு வந்து விழுந்துடுச்சு டார்லிங். ஜஸ்ட் 4 days. வாங்க, ஒரு செயின் வாங்கி வைக்கிறேன். எதுக்கு? உங்களை கட்டிலோட கட்டி போடுறதுக்கு. கட்டி போட்டுட்டா அசௌகரியமாக இருக்குமே இல்லைனோ? என்ன பண்ணிட்டு இருக்கே? கில்லிங் த டைம். உலகமே போர் அடிக்குதுப்பா. வெளியில் எங்கேயாவது போக வேண்டியது தானே? கிளப் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங், ஸ்டீம் பாத், ஷாப்பிங். புதுசாக வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த் உன்னை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கேயும் என்னை ஹோட்டலில் விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் போயிடுவீங்க.
நான் உக்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கணும். இதே போர் வேற நாட்டில். வாட் எல்ஸ்? நோ, அந்த ட்ரிப்பில் நான் பிஸ்னஸ் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்கல. உன்னை மேயறது தான் ஒரே பிஸ்னஸ். ஓகே? மேயறதா? வெரி பேட் வொக்காபுலரி பூபேஷ். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு வாட்சை காட்டுறான் தயா. வச்சிடட்டுமா? பை. டெலிஃபோனை வைத்தால் லினோலியா. அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பணிப்பெண், மேடம், உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. யாரு? உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியாதாம். ஆனா முக்கியமா அவசரமா ஏதோ பேசணுமாம். ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன். வரேன் போ. லினோலியா கண்ணாடி முன் சில நிமிடங்களை செலவழித்து தனது ஒப்பனையை செப்பனிட்டு கொண்டு கீழே வந்தாள். ரிசப்ஷனில் கண்கள் கலங்கி கர்ச்சீப்பில் மூக்கை தடவியபடி உட்கார்ந்திருந்த அபர்ணா எழுந்து கொண்டு வணக்கங்க என்றாள். எதிரில் அமர்ந்திருந்த வினாடியில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, எஸ், என்ன வேணும்? யார் நீ என்றாள் லியோனியா. என் பேரு அபர்ணா. நான் ரீட்டா நர்சிங் ஹோமில் ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். நர்சிங் ஹோமின் பெயரை சொன்னதும் அவள் முகத்தில் மெல்லிய மாறுதல் ஏற்பட்டது. ஓகே, என்ன விஷயம் சொல்லு. நீங்க என்ன மறந்துட்டீங்க? ஆனா எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க கணவர் பூபேஷ் குப்தா எங்க நர்சிங் ஹோம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ நீங்களும் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டீங்க. கிரெடிட் கார்டு கொடுத்து பில் செட்டில் செஞ்சீங்க. எஸ், உன்னை அங்கே பார்த்த ஞாபகம் இல்லை. சரி, அதுக்கு என்ன? உங்ககிட்ட தனியாக பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் 3 உயிர்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. தனியாக தான் இருக்கும், சொல்லு. நான் தற்கொலை செஞ்சுக்காம இருக்கணும்னா நீங்கள் தான் மனசு வைக்கணும் மேடம். வாட் நான்சென்ஸ்? வரதராஜனை நான் உயிருக்குயிராக காதலிக்கிறேன். என்ன அவர் கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னதால தான் என்னையே கொடுத்தேன். இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன். இந்த நிலையில் போலீஸ் அவர் மேலே அநியாயமாக ஒரு பொய் கேஸ் போட போகிறாங்க. கேஸை நிரூபிச்சிட்டிங்கன்னா அவருக்கு மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாச்சும் தீர்ப்பாயிட்டா நான் தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அது என் வயிற்றில் வளர குழந்தையும் சேர்த்து கொல்றதா ஆயிடும். அதனால தான் எங்கள் 3 உயிரும் நீங்கள் காப்பாற்றணும் ப்ளீஸ் மேடம். எனக்கு எதுவுமே புரியல. யார் அந்த வரதராஜன்? இந்த சிக்கலில் நான் எதுக்காக தலையிடணும்? உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது உங்கள் மான பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு உயிர் பிரச்சனை. வெளிப்படையாக பேசுவோமா? என்ன சொல்லு? சற்றே நெளிந்தாள் லியோனியா. என்ன சொல்லு? சற்றே நெளிந்தாள் லியோனியா. லாக்கப்பில் இருக்கிற என் வரதராஜனை சந்தித்து பேசிட்டு தான் வரேன். என்னை மன்னிச்சிடு அபர்ணான்னு கதறி அலறார் அவர். பூரா உண்மைகளையும் அவர் என்கிட்ட சொல்லிட்டார். என்ன உண்மை? எங்கள் நர்சிங் ஹோமில் அவருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அறிமுகமும் பழக்கமும் அதுக்கப்புறமும் தொடர்ந்ததை பற்றி விவரமாக சொல்லிட்டார். திஸ் இஸ் த லிமிட். என்ன நீ என்னென்னவோ கச்சடாவா பேசுகிற? யாரோ வரதராஜன்ற எனக்கு பழக்கம்னு சொல்கிற? வெளியில் போ. கூர்காவை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தலை சொல்லட்டுமா? நீங்கள் இப்படியெல்லாம் ஆத்திரப்படுவீங்கன்னு எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் கூர்காவை கூப்பிட்டாலும் சரி, நான் போலீஸை கூப்பிட்டாலும் சரி. போலீஸா? என்ன, எதுக்கு? அவளை பதட்டம் தொற்றிக்கொண்டது. பதறாதீங்க லினோலியா. உங்களோட சக்களத்தி சண்டை போட நான் வரல. நீங்க செஞ்சது நியாயமா தர்மமானு நீதி புகட்ட நான் வரல. எல்லார்கிட்டையும் வக்கிரம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சந்தர்ப்பம் அமையறதில்ல. உங்க 2 பேருக்கும் அது அமைஞ்சது. வக்கிரத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. வரதராஜன் மேல எனக்கு ஆத்திரம் வந்தாலும் அவரை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு வேற வழியே இல்லை. எனக்கு துரோகம் செஞ்சதுக்காக அவர் இப்ப வருத்தப்படுறார். இந்த போலீஸ் பிரச்சனையிலிருந்து வெளியில வந்ததும் எனக்கு கண்டிப்பா தாலி கட்டுறதா சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கையில அவரை காப்பாத்துற முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். அது என் கடமை. என்கிட்ட சொன்ன அத்தனை உண்மைகளையும் அவர் இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் முருகேசன் கிட்டையும் சொல்லிட்டார். விக்னேஷ் வீட்டு ஃபோன் நம்பரை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட பொய்யான உத்தியோகம் சொல்லி குளறுபடி பண்ணிட்டார். போலீஸ் தன்னை சந்தேகப்படுமோங்கிற பயத்துல ரூமை அவசரமா காலி செஞ்சது இன்னொரு பெரிய குளறுபடி. இதையெல்லாம் வச்சு சுதாவோட கர்ப்பத்தில் இருந்து குழந்தையை திருடினது வரதராஜனா தான் இருக்கணும்னு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அவரை கைது செஞ்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த அதிகாரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்களும் அவரும் கார்ல பெங்களூரு போய் வேற பேர்ல ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி இருந்ததை ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியாது. அன்னைக்கு வரதராஜன் என்னோட தான் இருந்தாருன்னு நீங்க சொல்லிவிட்டால் போதும். கோர்ட்டுக்கு வர வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம். ஒரு பொது இடத்தில் அந்த ஒரே ஒரு அதிகாரி கிட்ட மட்டும் சொல்லுங்க. அவரையும் யூனிஃபார்ம் இல்லாம வர சொல்றேன். எதுவும் டேப் செய்ய மாட்டாங்க. நீங்க எதுலேயும் கையெழுத்தும் போட வேண்டாம். போலீஸ் வரதராஜன் மேல வச்சிருக்கிற சந்தேகத்தை விளக்க இது ஒண்ணுதான் வழி. எங்க 3 உயிரையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. மாட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. குரல் அடைக்க கெஞ்சலாக சொல்லி கொண்டிருந்த அபர்ணா சட்டென்று எழுந்து லினோலியாவின் கால்களில் விழுந்து கண்ணீருடன் எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று கதற துவங்கினாள். ஏய், என்ன இது? எந்திரி, அட எந்திரி சொல்றேன். அபர்ணாவின் தோள்களை பற்றி எழுப்பினாள்.
தன் நெற்றியை பிடித்து கொண்டாள். ஏய் லுக், அத்தனையும் தெரிஞ்சிட்டு பேசுற, அழிச்சாட்டியமா மறுக்க விரும்பலை. எஸ், இட் ஹேப்பன். நீயே சொன்ன மாதிரி இது வக்கீரத்தோட விளையாட்டு தான். இப்படி விபரீதம் ஆகும்னு நான் நினைக்கல. வரதராஜனுக்காக நான் இறக்கப்படுறேன், ஆனா உதவ முடியாது. யூ வாண்ட் மணி? எத்தனை லட்சம் தர்றேன். யார்கிட்டையும் வந்து பகிரங்கமா ஒத்துக்க முடியாது. ஐ வில் பி ட்ராப்ட். பூபீஷ் கிட்ட லைசன்ஸ் பிஸ்டல் இருக்கு, எடுத்து சுட்டுருவாரு. எனக்கும் இது உயிர் பிரச்சனை தான். நீ அழுததில் நான் உளறி கொட்டிட்டேன். கோ அவுட். மறுபடியும் வராதே. அடம் பிடிச்சேன்னா நான் வேற ரூட்ல இறங்கிடுவேன். எனக்கு அண்டர் கிரவுண்ட்ல சில பேரை தெரியும். கரன்சி பொறுக்கிட்டு எதுவும் செய்வாங்க, புரியுதா? போய் உன் வரதராஜன் கிட்ட சொல்லு. என்னை பத்தி மறுபடியும் போலீஸ்லயோ கோர்ட்லயோ சொன்னா கோர்ட் தீர்ப்புக்கு முன்னாடி அதே மரண தண்டனைய பிரைவேட்டா ஏற்பாடு செஞ்சிடுவேன். கெட் அவுட் ஆஃப் மை சைட். உச்ச குரலில் கத்திவிட்டு எழுந்து உள்ளே போனாள் லினோலியா. அந்த வீட்டுக்கு வெளியே சற்று தள்ளி நிறுத்தி இருந்த தன் காரில் உரையாடல்கள் அனைத்தையும் கேட்டபடி பதிவும் செய்து கொண்டிருந்த பரத் டேப் ரிகார்டரை நிறுத்தினான். இது போதும்னு நினைக்கிறேன் இல்ல பரத் என்றாள் சுசீலா. போதும், வெளியில எங்கேயும் வந்து சொல்ல மாட்டேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அப்பட்டம்மா ஒத்துக்கிட்டாளே. அப்பர்னா நாம சொல்லி கொடுத்ததை விடவும் ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணினா இல்ல? கதை வசனம் உங்களோடதாச்சே என்றபடி காரின் பின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்து கொண்ட அப்பர்னா, இந்தாங்க என்று கார்ட்லெஸ் மைக்கை சுசீலாவிடம் ஒப்படைத்தாள். காரை ஸ்டார்ட் செய்து நகர்த்தின பரத், எங்க அப்பர்னா, லினோலியாவுக்கு நெல்லி நெல்லியா கூந்தலா என்றான். ஆமா சுசி, இப்பதான் என் மனசுல இருந்த வேற ஒரு கலக்கம் தீர்ந்துச்சு. என்ன கலக்கம்? வரதராஜனை கைது செய்யறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு சுவாமிநாதன் வீட்டில் அவசரமா அவனோட பொருள்களை நான் சோதனை போட்டேன் தெரியுமா? ஆமா, அப்பதான் அந்த பிரசவம் பத்தின புத்தகம் பார்த்தீங்க. அதை தவிர இன்னொரு தடயமும் கிடைச்சது சுசி. அதை இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்டயே மறைச்சிட்டேன், முருகேசன் கிட்டையும் ஒப்படைக்கல. என்ன அது? ஒரு மணிப்பர் சுசி. அதுல போட்டோஸ் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பாலித்தீன் பை வச்சிருந்தான். அந்த பைக்குள்ள ஒரே ஒரு நீளமான தலைமுடி, நெல்லி நெல்லியான தலைமுடி. இப்படி ஒத்தை தலைமுடிய பத்திரப்படுத்தி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? காதல் பைத்தியம்னு அர்த்தம். யார் அந்த காதலின்னு அவனே போலீஸ்ல சொல்லட்டும்னு தான் நான் காத்திருந்தேன். உலகத்துல தன் கள்ளக்காதலியோட தலைமுடிய பத்திரப்படுத்தி வைக்கிற அதிதீவிர பைத்தியம் இவனாத்தான் இருப்பான். இதை ஏன் பரத் போலீஸ்ல ஒப்படைக்கல? நீங்க மறைச்சதுக்கு காரணம் புரியலையே. அந்த ஒத்தை முடியை பார்த்தாலே அந்த முடிக்கு சொந்தக்காரி நெலி நெலியா கூந்தல் உள்ளவள்னு சுலபமா சொல்லிவிட முடியும் சுசி. விக்னேஷ் மனைவி சுதாவுக்கும் நெலி நிலையான கூந்தல் தான், ஞாபகம் இருக்கா? ஆமா. போலீஸ் குறுக்குத்தனமாக யோசிச்சு சுதாவை தர்ம சங்கடமான கேள்விகள் கேட்டுடக்கூடாதேன்னு தான் நான் தயங்கினேன். அப்புறம்னா நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் ரொம்ப அழுத்தம், அலட்சியமாகவே பேசிகிட்டு இருந்தா. நான் காலை பிடிச்சிட்டு அழுததும் பதறி போய் ஒத்துக்கிட்டா. இன்னொரு தடவை வேற ஏதாச்சும் காரணத்தோட அவள் வீட்டுக்கு போனாலும் என்ன சுட்டுடுவான்னு நினைக்கிறேன். அப்புறங்க சுசீலா, காலையில் ஐஸ்கிரீம் பார்லரில் உங்கள் பரத் திடீர்னு என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டார். தெரியும், அவர் சொல்லிட்டார் என்றாள் சுசீலா. மை காட், உங்களுக்கு கோபம் வரலையா? இந்த மாதிரி நீங்கள் பொய் சொல்ல போறீங்கன்னு முன்கூட்டியே சொல்லிட்டார். ரெண்டாவது, எனக்கு பரத் பற்றி தெரியும். அவ்வளவு நம்பிக்கை? அவ்வளவு கோலை. நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி எல்லாம் வாய் சவடால்தான், செயலில் இறங்க மாட்டாரு. இது பாராட்டா இல்லை ஏக்கமா என்றாள் அபர்ணா. சுசி, கூடிய சீக்கிரம் செயல் வீரன்னு உன்கிட்ட பேர் எடுக்கிறேன் பாரு என்ற பரத் ரீட்டா நர்சிங் ஹோம் வாசலில் காரை நிறுத்த அபர்ணா இறங்கிக் கொண்டாள். மறுபடியும் தேங்க்ஸ் என்றான் பரத். நன்றியை கூட செயல்ல சொல்ல முடியுமான்னு பாருங்க பரத். வர்றேன் என்று நடந்தாள் அபர்ணா. என்ன சுசி இதுக்கு அர்த்தம்? அவ உன்கிட்ட பொய்யா சொன்ன புகார நிஜமாக்கணும்னு அர்த்தமா? பரத், அவ உதவி தேவைப்பட்டுச்சு, பயன்படுத்தினோம். இத்தோட அவளை மறக்கணும். கொஞ்சம் டேஞ்சரஸ் கேர்ள். அதனால என்ன? அவ எவ்வளவு டேஞ்சரஸா இருந்தாலும் நான் தான் கோழையாச்சே சுசி. ரோஷம் வந்துடுச்சாக்கும். இப்ப முருகேசனை பார்க்கணும், அதை மறந்துட வேண்டாம். காரை இடது பக்கம் திருப்பினான் பரத். அத்தியாயம் 5. லினோலியாவும் அபர்ணாவும் நடத்திய உரையாடல்கள் முழுவதையும் பொறுமையாக கேட்டு முடித்த முருகேசன் நிமிர்ந்து அவர்களை பார்த்து சோ என்றார். வரதராஜன் அப்ராணி என்றான் பரத். அவனை ஆழமா சந்தேகப்பட்டதே நீங்கதான் பரத். உண்மை, பொய்யிலேயே தோரணம் கட்டினதால அவனை சந்தேகப்பட்டேன். குற்றத்தை ஒப்புக்க மறுத்து அவன் அடம் பிடிச்சதால அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேனோன்னு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதனால தான் அபர்ணாவை செட்டப் செஞ்சு லினோலியாவை வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சேன். பாவம் பரத், கொஞ்சம் அடிபட்டானவன். அவனோட ரகசிய தொடர்புக்கான தண்டனை சார் அது என்றாள் சுசீலா. சார், எனக்கு அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இதே ஆஃபீஸில் உள்ள லாக்அப்பில் வச்சிருக்கோம், போய் பேசிட்டு வாங்க. என்ன கேட்க போறீங்க? வந்து சொல்கிறேன். அவனை ரிலீஸ் பண்ணிட போறீங்க தானே? 2 நாள் கழிச்சு தான். அதென்ன கணக்கு? இந்த கேஸில் சந்தேகத்தின் பேரில் இவன் ஒருத்தனை தான் அரெஸ்ட் செஞ்சுருக்கோம்.
பிடிபட்ட வரதராஜனை போலீஸ் தீவிரமா விசாரிச்சு வருதுன்னு பத்திரிகைகள்ல எழுதிட்டாங்க. இவன் கிடையாதுன்னு இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டா நிஜமான குற்றவாளியை பிடிக்கிறதா உத்தேசம் இல்லையான்னு மேலிடமும் கேட்கும், பத்திரிகையும் கேட்கும். வேற கோணம் எதுலையாவது இறங்கி ஆகணும். சுசீலா ஒரு கோணம் சொல்றா. என்ன? பெங்களூர்ல ஒரு மென்டல் டாக்டர் கேஸ் நாங்க டீல் செஞ்சோம், அதை பத்தி சொல்லு சுசி. பாவம் பொழுது போக்காம உட்கார்ந்திருக்கார். பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரட்டுமே, நான் வரதராஜனை பார்த்துட்டு வரேன். பரத் எழுந்து கொண்டான். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஏதாச்சும் ஒரு கேஸ்ல ஒரு தடவையாவது இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறேன். மீனுக்கே நீச்சலா? நைந்து போய் இருந்த வரதராஜனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. தடுமாறி எழுந்து கொண்டான் அவன். அவன் தோளில் கை வைத்தான் பரத். புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு நீ சொன்ன பொய்கள் உன்னை கம்பிக்கு பின்னால கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தியா? உண்மைதான் சார். இன்ஸ்பெக்டர் நான் சொல்ற எதையும் நம்ப மாட்டேங்கிறார் சார். நீங்களாவது நம்புங்க. நம்புறேன் வரதராஜன். லினோலியாவுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பை வேற விதமா நான் உறுதி செஞ்சு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்லிட்டேன். அவரும் நம்புவார். தைரியமா இரு. அவ ஒத்துக்கிட்டாளா சார்? கோர்ட்ல சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டாளா சார்? அநேகமா நீயே கோர்ட்டுக்கு போக மாட்ட, கவலைப்படாத. அப்படியா சார்? நான் குற்றவாளி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? என்னை விட்டுடுவீங்களா சார்? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படின்னா நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை. அதானே பார்த்தேன். அதில் உனக்கு என்ன ஏமாற்றம்? நிஜமான குற்றவாளியை கண்டுபிடிச்சா தானே உனக்கு நல்லது. என்னை எவ்வளவுதான் மிரட்டினாலும் நான் இந்த குற்றத்தை செய்யாததுனால எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு சார். வெறும் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு என்ன இந்த குற்றத்தில் ஸ்ட்ராங்காக சம்மந்தப்படுத்த முடியாது சார். என் மேலே ஜோடிக்கிற கேஸ் கோர்ட்டில் நிற்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனால் என்னை காட்டுத்தனமாக அடித்ததுக்கும் உதைச்சதுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அவமானப்படணும். நெஜ குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறணும். பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட திட்டு வாங்கணும். ரொம்ப வித்தியாசமான ஆசை உனக்கு. பட்டுக்கிட்டு இருக்க வழி எனக்கு தான் சார் தெரியும். ஓகே, ஒன்று மட்டும் சொல்லு. லினோலியாவோட தலைமுடியை தானே பாலித்தீன் கவரில் பத்திரப்படுத்தி உன் மணி பர்ஸில் வச்சுருக்க? அது தலை குனிந்தான். ஆமாம் சார். இனிமே அந்த கிறுக்குத்தனம் எல்லாம் விட்டுடு. லினோலியாவை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. என் மேலே கண்டிப்பாக பொறாமைப்படுவீங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவளை மறுபடியும் சந்திக்க சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறப்ப தாங்க முடியலை சார். அபர்ணா சொன்னது சரிதான். என்ன சொன்ன அவ? உருப்படாத கலிஷடைன்னு என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் பரத். அத்தியாயம் 32. முருகேசனின் அலுவலகத்தில் இருந்து காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது பரத்திற்கு பேஜரில் செய்தி கொடுத்திருந்தாள் மாதவி. கான்டாக்ட் அவர் ஆஃபீஸ், இம்பார்ட்டன்ட். சுசீலா தன் கைப்பையின் சைடில் செருகி வைத்திருந்த செல்லுலார் ஃபோனை எடுத்தால், இரு சுசி, இப்போ ஆஃபீஸுக்கு தானே போயிட்டுருக்கோம், போனால் தெரிஞ்சிட்டு போகுது. செல்ஃபோன் பில்லு கண்ணா பின்னான்னு எகிரிட்டு இருக்கு. ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? யாராச்சும் ஒரு ஜுவல்லரிக்காரங்களை நம்ம ஆஃபீஸ் செலவுகளை ஸ்பான்சர் செய்ய சொல்லிட்டு அவங்க விளம்பரத்தை நம்ம கார் பின்னாடி எழுதி வச்சுடுவோம். யார் பாக்கி இருக்கா? எல்லோரும் தான் தங்கம் வைரம்னு கொடுத்துட்டு இருக்காங்களே. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு தேவை தங்கம் வைரத்தை விட முக்கியமாக வேலைக்காரிங்க. வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்காம பல பேர் கஷ்டப்படுறாங்க. கூப்பனை நிரப்பி அனுப்பினா குலுக்கல் முறையில் தேர்வு செஞ்சு பவ்யமான வேலைக்காரி அனுப்பி வைப்போன்னு யாராச்சும் ஸ்கீம் அறிவிச்சா பரவாயில்ல. நல்ல ஐடியா. பாட்டி இல்லாத வீட்டுக்கு பாட்டி, தாத்தா இல்லாத வீட்டுக்கு தாத்தா, குழந்தை இல்லாத வீட்டுக்கு குழந்தை, இப்படி அந்த ஸ்கீமை விஸ்தரிக்கலாம். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அவர்கள் வந்ததும் கொரியரில் வந்ததாக அந்த கவரை கொடுத்தாள் மாதவி. கவர் மேல் மிக மிக அவசரம்னு எழுதி இருந்ததால நான் பிரிச்சுட்டேன் சார். அந்த நீல கவருக்குள் இருந்து கடிதத்தை எடுத்தான் பரத். பரத் சுசீலாவுக்கு எழுதி கொண்டது: வணக்கம். விக்னேஷ் சுதா தம்பதியின் குழந்தை வினோதமான முறையில் கர்ப்பப்பையிலிருந்து ஆபரேஷன் மூலம் களவாடப்பட்டதில் வரதராஜன் என்கிற இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதை செய்தித்தாள் மூலம் அறிந்தேன். அவரை கைது செய்ய நீங்கள் உதவி செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். நீங்களும் போலீஸும் தப்பு செய்து விட்டீர்கள். வரதராஜன் குற்றவாளி இல்லை. அவன் யாரோ பாவம் அப்பாவி. சம்பந்தமே இல்லாத ஒருவனை இதில் எப்படி சந்தேகப்பட்டீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நிரபராதி இளைஞன் அநியாயமாக தண்டிக்கப்பட்டு அவன் எதிர்காலம் வீணாகி விடக்கூடாது என்கிற அக்கறையில்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். குற்றம் நிகழ்ந்த வீட்டிற்கு எதிர் வீட்டில் அவன் குடியிருந்தான் என்பதாலேயே அவன் குற்றவாளியாகி விடுவானா? அந்த குழந்தை திருட்டை செய்தது நான் தான். அதை குற்றம் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் மனதிற்கு அந்த செயல் நியாயம்தான். ஒரு குற்றவாளிக்கு நான் கொடுத்த வினோதமான தண்டனை அது. என்னை தேடும் போலீசிடம் நான் சரணடைவதாக இல்லை. முடிந்தால் என்னை கண்டுபிடித்து கைது செய்யுங்கள் என்று சவால் விடுவதற்காக இதை எழுதவில்லை. ஒரு அப்பாவியை பலிகடாவாக்கி வழக்கை முடித்து விட்டதாக மார்த்தட்டி மெடல் குத்தி கொள்ள விரும்பும் போலீஸின் செயலுக்கு நீங்களும் உடந்தையாகி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளவே எழுதினேன். அந்த அப்பாவியை விடுதலை செய்ய ஆவண செய்யுங்கள். இந்த கடிதத்தின் நகல் ஒன்றை போலீஸுக்கும் அனுப்ப நினைத்தேன்.
பிறகு நீங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். முடிப்பதற்கு முன் ஒரு தகவல். அந்த அழகான ஆண் குழந்தை உயிரோடு பத்திரமாக இருக்கிறது. இப்படிக்கு பெயர் வேண்டாமே. மீண்டும் ஒரு தடவை நிதானமாக படித்து பார்த்த பரத், இந்த கையெழுத்து பார்த்ததுமே உனக்கு என்ன தோணுது சுசி என்றான். இது ஒரு பெண்ணோட கையெழுத்து என்றாள் சுசீலா. கரெக்ட். இந்த மனிதாபிமானம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற ஆதங்கம் ஆண் குற்றவாளிக்கு வர்றது அபூர்வம். முதல்ல சுதாவுக்கு ஃபோன் செய்கிறேன். செஞ்சு அவ குழந்தை உயிரோட இருக்கிற தகவலை சொல்லலாம். ரொம்ப சந்தோஷப்படுவா. சொல்லு, விவரம் சொல்லாதே. 10 நிமிஷத்துல நேர்ல வர்றதா சொல்லு. விக்னேஷையும் வீட்டில் இருக்க சொல்லு. முருகேசனுக்கும் ஃபோன் செஞ்சிடலாமா? வேண்டாம் என்றான். சுசீலா அவனை ஆச்சரியமாக பார்க்க, காரணமாக தான் சொல்கிறேன் சுசி, இப்போ வேண்டாம். சுசீலா ஃபோன் செய்ய துவங்க, பரத் அந்த கவர் புல்லட் கூரியர்ஸ் நிறுவனத்தின் KK நகர் கிளையிலிருந்து அனுப்பப்பட்டதை ரசீது நகலில் கவனித்தான். அதில் அனுப்புகிறவர் விலாச பகுதியில் நில் என்று எழுதப்பட்டிருந்தது. பரத் மற்றொரு ஃபோனில் தொடர்பு கொண்டு, புல்லட் கூரியர் சர்வீஸ், மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், எங்களுக்கு உங்கள் பிரான்ச்லேருந்து இன்னைக்கு ஒரு கவர் டெலிவரி ஆகியிருக்கு மேடம். அதில் அனுப்பினவர் விலாசத்தில் நில்லுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமாம் சார், எங்கள் ஆஃபீஸ் லெட்டர் பாக்ஸில் அந்த கவரும் அதை அனுப்புறதுக்கான 10 ரூபாய் நோட்டு ஒன்றும் இணைச்சி பின் செய்யப்பட்டு போட்டிருந்தாங்க சார். போய் சேர வேண்டிய விலாசத்தில் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு போட்டிருந்ததால தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பாத யாரோ ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாங்கன்னு யூகிச்சோம். பணமும் இணைக்கப்பட்டிருந்ததால ரசீது போட்டு டெலிவரி செஞ்சிட்டோம். ஏதாச்சும் பிரச்சனையா சார்? நத்திங். ஒருவேளை அனுப்பிச்ச நபர் நேரில் வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமின்னு தான் கேட்டோம். தேங்க்யூ வெரி மச் மேடம். பை தி பை, கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் மற்றவங்க கவனத்தை செதறடிக்காதா? வச்சிடுறேன் என்று வைத்தான் பரத். அத்தியாயம் 33. அந்த கடிதத்தை படித்துவிட்டு விக்னேஷும் சுதாவும் அதிர்த்து போனார்கள். குழந்தை உயிரோட பத்திரமா இருக்குங்கிறது இதில் ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் அந்த பொண்ணு எழுதியிருக்கிற சில வரிகள் ரொம்ப குழப்பமாக இருக்கு விக்னேஷ் என்றான் பரத். இதை எழுதினது ஒரு பொண்ணு தான்னு எப்படி சொல்கிற? கையெழுத்து பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதே. நான் செஞ்சது நியாயம்தான்னு எழுதியிருக்கா. ஒரு குற்றவாளிக்கு நான் கொடுத்த வினோதமான தண்டனைன்னு எழுதியிருக்கா. ஸோ நிச்சயம் உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட நல்ல அறிமுகம் உள்ள ஒரு பொண்ணு ஒரு பழி வாங்குற நடவடிக்கையா இப்படி செஞ்சிருக்கான்னு கிளியராக தெரியுது. பழி வாங்கப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும். இப்போ நாங்கள் யாருக்கும் எந்த பாவம் நினைச்சது கூட இல்லையே சார் என்றாள் சுதா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தான தர்மம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாம் பரத், எங்களை பகையாளியாக நினைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் என்றான் விக்னேஷ். உங்கள் 2 பேரையும் பழி வாங்குற நடவடிக்கை இல்லை. இது ஒரு குற்றவாளின்னு தான் இதில் குறிப்பிட்டிருக்கா. உன்னையோ இல்லை உன் மனைவியையோ குற்றவாளின்னு சொல்கிறா. ஏன் புரியலையே? சில சமயம் நமக்கு தெரியாமலேயே யதார்த்தமாக நாம் செய்கிற ஒரு காரியத்தால் ஒரு பகையை தேடிக்கிற வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எங்கள் துப்பறியும் வழக்கு அனுபவத்திலிருந்து 2 உண்மை சம்பவங்களை உதாரணமாக சொல்கிறேன். ஒரு காட்டுப்பகுதி கிராமத்தில் ஒரு பையன் ஆசையா புறா வளர்த்தான். ஒரு காட்டிலக்கா அதிகாரி வேட்டைக்கு வந்தார். வானத்தில் பறந்த ஒரு புறாவை அவர் சுட்டார். அவர் நண்பர்கள் கைத்தட்டினாங்க. அவர் போயிட்டார். சுடப்பட்டது அந்த பையன் ஆசையா வளர்த்த புறா. அதிகாரி சுட்டதையும் அவன் தூரத்திலிருந்து அவன் கண்ணால் பார்த்து விட்டான். அவனால் அப்போ எதுவும் செய்ய முடியல. ஆனால் மனசில் ஒரு வன்மம் விழுந்துடுச்சு. அதிகாரியை பொறுத்த வரைக்கும் புறாவை சுட்டது ஒரு சாதாரண சம்பவம். ஒரு பகையாளியை அது உருவாக்கிடுச்சுன்னு அவருக்கே தெரியாது. அவரோட ஆஃபீஸ்லேயே எடுபடி வேலைக்கு சேர்ந்த அந்த பையன் ஒரு ராத்திரி அவர் தனியாக தூங்கிட்டு இருந்தப்ப ஒரு பெரிய பாறாங்கல்லை அவர் தலையில் போட்டு கொலை செஞ்சிட்டான். அந்த வழக்கில் யார் யாரையோ சந்தேகப்பட்டோம். கடைசியில் தான் அவனை பிடிச்சோம். அதே மாதிரி இன்னொரு கேஸில் 2 நண்பர்கள் 2 பேரும் ஒரு பிரைவேட் காலேஜில் என்ஜினியரிங் சீட்டுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஒருத்தன் அரசியல் சிபாரிசில் சேர்ந்துட்டான். இன்னொருத்தனால் சேர முடியலை. மனசுக்குள்ள வளர்ந்த பொறாமையே அவனை கொலைகாரனாக மாற்றிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக அமைதியாக உட்கார்ந்து யோசிங்க. உங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது எப்போவாவது பகையை உருவாக்கி இருக்கீங்களா? இந்த கேஸில் இனி நீங்கள் சொல்கிற யூகம் அடிப்படையில் தான் இந்த குற்றவாளியை நெருங்கி குழந்தையை மீட்கணும். ரொம்ப பயமுறுத்துறீங்க நீங்கள் என்றாள் சுதா. பயப்பட எதுவும் இல்லை. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினச்சி தைரியமாக இருங்க. இப்போ ஒரு திசை கிடைச்சிருக்கு. காலையில் பார்க்கலாம். வரேன் விக்னேஷ் என்று எழுந்து கொண்டான் பரத். ஒரே குழப்பமாக இருக்குப்பா என்று பெருமூச்சு விட்டான் விக்னேஷ். அத்தியாயம் 34. இரவு உறக்கம் வராமல் பரத் படுக்கையில் புரண்டான். மனதில் ஒரு தடவை அந்த கடிதத்தை படித்து பார்த்தான். சாதாரணமாக எங்கும் கிடைக்கும் வெள்ளை காகிதம், நீல நிற பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்ட மெலிதான எழுத்துக்கள். நிச்சயம் பெண்தான். குற்றம் இவள் தொழில் இல்லை.
தொழில்முறை குற்றவாளியிடம் இத்தனை மனிதாபிமானம் இருக்காது. யாரோ ஒருவன் மாட்டிக்கொண்டு எப்படியோ வழக்கு முடிந்து போலீசின் கவனம் தன் பக்கம் இல்லாமல் இருந்தால் சரி என்றுதான் நினைப்பாள் தவிர இப்படி வளவளவென்று நீளமான கடிதம் எழுத மாட்டாள். அவள் KK நகர் பகுதியில் வசிப்பவளாக இருக்கலாம். ஒரு குற்றவாளிக்கான வினோத தண்டனை என்றால் யார் குற்றவாளி? சுதாவா? விக்னேஷா? என்ன செய்தார்கள்? நேரடியாக அவளை பாதித்தார்களா இல்லை மறைமுகமாகவா? வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தபோது பரத் எழுந்து அறையின் பெரிய விளக்கை போட்டு நேரம் பார்த்தான். மணி 12:35. எழுந்து வெளியே வந்தான். ஹாலின் ஓரத்தில் நாராயணன் லேசாக வாய்ப்பிழந்து குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான். வாசலுக்கு வந்து பீம் ஹோல் வழியாக பார்த்து ஆச்சரியப்பட்டான் பரத். வெளியே சிகரெட் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் விக்னேஷ். கதவை திறந்து வா விக்னேஷ் என்றான். சாரி, உன்னை தூக்கத்தில் தொந்தரவு பண்ணிட்டேன். சட்டையை போட்டுக்கிட்டு வரியா? 1 மணி நேரம் வெளியில போயிட்டு வரலாம். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பரத்திற்கு ஏதோ புரிந்தது. சற்று நேரத்தில் விக்னேஷ் தன் காரை சிகரெட் புகைத்தபடி செலுத்த அருகில் பரத் அவனே துவங்கட்டும் என்று காத்திருந்தான். கடற்கரைக்கு வந்து காரை நிறுத்தி இறங்கி காரில் சாய்ந்தபடி நின்று கொஞ்ச நேரம் குளிரடிக்கும் காற்றில் நின்றுவிட்டு, பரத், நீ காமிச்ச லெட்டரை எழுதி இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த கையெழுத்து எனக்கு ரொம்ப பழக்கமான கையெழுத்து என்றான். யாரு? வளர்மதி. அவள் லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிற குற்றவாளி நான் தான் பரத். நான் செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் கழிச்சு இப்படி வினோதமான முறையில் அவள் தண்டனை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் அந்த வளர்மதி? என்ன நடந்துச்சு? எனக்கு கல்யாணமான புதுசு. அப்போ 6 மாச ட்ரைனிங் ஒன்றுக்காக நான் டெல்லி போயிருந்தேன். சுதா அன்பான அழகான மனைவி. ஆனால் எதிர்பார்த்த ரசனை ஒற்றுமைகள் அவகிட்ட இல்லை. லவ் பண்ணி தான் கல்யாணம் செய்துக்கணும்னு நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்படி எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காம அரேஞ்ச் மேரேஜாக அமைஞ்சு போனதில் எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அந்த சூழலில் டெல்லியில் நான் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். அதில் வளர்மதி இருந்தா. டிகிரி படிச்சிட்டு இருந்த அவளுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பில் போடுற வேலை. ஒரு கம்பெனி வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா. எங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறுல அறிமுகமாகி அப்புறம் நெருக்கமாக நட்பு உருவாச்சு. நான் கல்யாணம் ஆனவங்கிறத மறந்துட்டு அது தப்புன்னு தெரிஞ்சும் அவளை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அவளோட குறும்பும் புத்திசாலித்தனமும் அழகும் மென்மையும் ரசனையும் ஈடுபாடான அன்பும் என்னை பைத்தியமாக்கிடுச்சு. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சா அவ என்னை வெறுத்துடுவா, விலகிடுவான்னு அதை மறைச்சிட்டேன். ஒரு எச்சரிக்கை உணர்வோட நான் வேலை செய்கிற இடத்தையும் மெட்ராஸில் என் அட்ரஸையும் மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் அவ தான் முதல்ல தன் காதலை சொன்னான். அப்போ கூட நான் உண்மையை சொல்லாமல் நானும் அவளை காதலிக்கிறதா சொல்லிட்டேன். சேர்ந்து சினிமா ஹோட்டல்னு சுற்றினோம். ஒரு பலவீனமான சமயத்தில் எல்லை மீறிட்டீங்க. அவ உண்டாயிட்டா. கரெக்டா? ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன் பரத். அவளை ஏமாற்றி கை கழுவுறது என் நோக்கம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி சுதாவோட சம்மதம் வாங்கி அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது என் நோக்கம். சுதாவை கன்வின்ஸ் செய்ய நாள் ஆகுமே. அதனால் நான் வளர்மதி கிட்ட எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் பண்ணிக்கிறது சரியில்லை. அவளுக்கு வீட்டில் இப்போ தான் வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்க தயாராக இருந்தாலும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தை காட்டி கொடுத்துடும். அதனால் களைச்சிடலாம்னு சொன்னேன். அதுக்கு அவ சம்மதிக்கல. கல்யாணமோ கல்யாணம் இல்லையோ அது நம்ம குழந்தை. நான் கலைக்க மாட்டேன். நீங்கள் இப்போவே விவரம் சொல்லி பர்மிஷன் வாங்கிடுங்க. ஒரே மேடையில் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கிறது இல்லையா, அப்படி பண்ணிக்கலாம்னு வற்புறுத்த ஆரம்பிச்சா. அப்புறம் நான் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் எடுபடலை. ஹிஸ்டீரிக்கலாக கத்துறது, என் சட்டையை பிடிச்சு உழுக்கிறது, கையில் கிடைச்சதை கீழே போட்டு உடைக்கிறதுன்னு ரொம்ப எமோஷ்னலாக ஆயிட்டா. இந்த சூழ்நிலையில் போயா என் பொண்டாட்டி எனக்கு எழுதின ஒரு லெட்டர் அவ கைக்கு கிடைக்கணும்? மை காட், அவ அப்பா அம்மாவை சண்டைக்கு கூட்டிட்டு வந்துட்டாளா? அப்படி யாரும் இல்லாததால தான் ஹாஸ்டலில் தங்கி இருந்தா. போராடுறதுக்கு அவ ஒருத்தி போதும் பரத். நான் அவளை ஏமாத்திட்டேன்னு கத்தி தீர்த்துட்டா. நான் அவ மேலே வச்சிருக்கிற காதலை எடுத்து சொன்னேன். போலீஸுக்கு போவேன்னா சமீபத்தில் விஞ்ஞானம் மூலமாக தன் வயிற்றுல வளர்றது என்ன குழந்தைதான்னு சட்டப்பூர்வமாக நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னான். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவு எமோஷ்னலான பொண்ணோட வாழ்க்கை பூரா குடித்தனம் பண்ணுறது நரகம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் சுதாவை கன்வின்ஸ் பண்ணி அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவை மறந்துட்டேன். இப்போ இவகிட்ட இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து மீள்றது எப்படின்னு யோசிச்சேன். பல தடவை மன்னிப்பு கேட்டு கெஞ்சலா பேசி சுதா கிட்ட சம்மதம் வாங்கி ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கலைச்சிக்க வேண்டாம்னு சமாதானப்படுத்தினேன். அவ என் மேலே அந்த நம்பிக்கையோடு இருந்தப்ப அவளுக்கு ஜூஸ் கலந்து கொடுத்தனா அவளுக்கு தெரியாமல் கர்ப்பம் கலைக்கிற ஸ்ட்ராங்கான மருந்தை கலந்து கொடுத்துட்டேன். அடுத்த 2வது நாள் அவள் கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1 மாதம் முன்னாடியே ட்ரைனிங்கை முடிச்சுக்கிட்டு அவளுக்கு எந்த தகவலும் சொல்லாமல்
வீட்டை ராத்திரியோட ராத்திரியா காலி செஞ்சுட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். அவளும் நானும் பழகினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நான் லெட்டர் எதுவும் எழுதினது இல்லை. சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதும் இல்லை. நான் வேலை பார்க்கறதா அவளுக்கு கொடுத்தது வேற அட்ரஸ். மெட்ராஸில் தன் வீட்டு அட்ரஸ் பொய்யான அட்ரஸ். வயிற்றுல வளர்ந்த குழந்தையையும் கழிச்சிட்டேன். இனிமே எந்த விவகாரமும் அவன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பில்லைன்னு மெட்ராஸ் வந்து நான் என் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன். அவளை பற்றின நினைவுகளும் அவளுக்கு நான் செஞ்ச துரோகமும் அப்பப்போ என்னை குத்தும் குதறும். உள்ளுக்குள்ளேயே அழுதுக்குவேன். நடுவில் ஒரு தடவை டெல்லி போனப்ப வேற ஒருத்தர் மூலமாக அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காளா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் வேலை பார்க்குறாளான்னு தெரிஞ்சுக்க பார்த்தேன். அவன் அந்த வேலையில் இல்லை. அந்த ஹாஸ்டலை விட்டும் போயிட்டா. அந்த வளர்மதி தான் பரத் இப்போ என்னை இப்படி பழி வாங்கி இருக்கா என்றான் விக்னேஷ் கண் கலங்க. இப்போ எல்லாமே தெளிவாயிடுச்சு விக்னேஷ். இந்த குழந்தை திருட்டை செஞ்சது யாருன்னு தெரியும், எதுக்காகன்னு தெரியும். தன் குழந்தையை சாமர்த்தியமாக அழிச்ச உன் குழந்தையை திருடி தன்னை தவிக்க வைக்க நினைச்சிருக்கா வளர்மதி. இப்போ அந்த வளர்மதி எங்கே இருக்கா, எப்படி இதை செஞ்சா, இதுதான் தெரியணும். ஆனாலும் நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் பரத். அவன் மேலே அப்படி கிறங்கி போயிருந்தேன். விளைவுகளை யோசிக்காம பழகிட்டேன். விளைவுகளை யோசிச்சப்ப பகீர்னு ஆயிடுச்சு. என் இமேஜ் போயிடும். சுதா நொந்து போயிடுவா. தற்கொலை கூட செய்துக்கலாம். அவ்வளவு சென்டிமெண்ட் அவ. சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்க. என்னை தற்காத்துக்கிறதுக்காக வளர்மதியை பலிகடா ஆக்கிட்டேன். அந்த வளர்மதி மேலே இப்போ கூட எனக்கு கோபம் இல்லை பரத். உள்ளுக்குள்ளே இன்னும் அந்த காதல் இருக்கு. அவளை கண்டுபிடி, குழந்தையை மீட்டு கொடு. சுதா கிட்ட நீயே பக்குவமா பேசி சம்மதம் வாங்கி கொடு. அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு குடித்தனம் நடத்துறேன். இன்னைக்கு அவ மனநிலை நீ கொடுக்கிற வாழ்க்கையை ஏத்துக்கிற நிலையில இல்லை விக்னேஷ். அன்னைக்கு தான் நீ அவளோட காதலன், இன்னைக்கு எதிரி. உன்னை பழி வாங்குற வெறியில தான் இருக்கா. ஓகே, வளர்மதியோட ஃபோட்டோ இருக்கா உன்கிட்ட? இல்லை பரத். டெல்லியில் நீ இருந்தப்ப அவளை பற்றி உனக்கு என்ன எல்லாம் தகவல் தெரியும்? அந்த ஹாஸ்டல் அட்ரஸ் கொடு. வேலை பார்த்த இடத்தோட அட்ரஸ் கொடு. விக்னேஷ் பாக்கெட்டில் இருந்து காகிதம் எடுத்து காரின் மீது வைத்து எழுதி கொடுத்தான். நானும் சுசீலாவும் நாளைக்கே டெல்லி புறப்படுறோம். அங்கே இருந்து ஆரம்பித்து விசாரித்து மெட்ராஸில் அவள் அட்ரஸை பிடிக்கலாம். பரத், நீ வீட்டில் வந்து விசாரிச்சப்ப பக்கத்தில் சுதா இருந்ததால் இதெல்லாம் சொல்லலை. கிளப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ இதையெல்லாம் உன் மனைவி கிட்ட சொல்கிறதுக்கு நான் என்ன விவரம் புரியாதவனா? வளர்மதியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் வந்ததை பற்றி கூட போலீஸில் நான் சொல்ல போகிறதில்ல. தைரியமாக இரு, கண்டுபிடிச்சிடலாம் என்ற பரத் அவன் உதட்டில் வைத்த சிகரெட்டிற்கு நெருப்பு பிடித்தான். அத்தியாயம் 35. விமானம் சாய்வு கோணத்திலிருந்து நிமிர்ந்ததும் பரத் தன் பெல்ட்டை தளர்த்தி கொண்டான். முன் இருக்கை முதுகில் செருகி இருந்த அந்த பத்திரிகையை எடுத்து புரட்டி கொண்டான். சுசீலா வட்ட கண்ணாடி வழியாக மேகங்களை ரசித்தாள். சுசி, ஒரு கற்பனை. என்ன, திடீர்னு இந்த பிளேனை கடத்திட்டு போகிறாங்க. அந்த தீவிரவாதிங்க சுசீலா ஒரு காபரே டான்ஸ் ஆடினா பிளேனை விட்டுடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன செய்வேன்? காபரே டான்ஸா? ஆடிட்டா போச்சு. ஆனால் பதிலுக்கு நான் ஒரு நிபந்தனை வைப்பேன். என்ன? பரத்னு ஒரு ஆசாமியை நடுவானத்திலிருந்து வெளியே தள்ளி விடணும்னு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி கேவலமாக ஒரு கற்பனை செஞ்சதுக்காக விக்னேஷை விடவா கேவலமாக நான் நடந்துக்கிட்டேன்? பாவம் இல்லை அந்த வளர்மதி. அவள் மனசில் காதலை வளர்த்து, அப்புறம் அவள் வயிற்றுல குழந்தைய வளர்த்து, அப்புறம் அவளுக்கே தெரியாமல் கழிச்சிட்டு சத்தம் இல்லாமல் தலைமறைவானா யாருக்கு தான் கோபம் வராது? இது என்ன பின்பாட்டா? வளர்மதிக்கு விக்னேஷ் துரோகம் செஞ்சது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 5 வருஷமா அவள் என்ன செஞ்சிட்ருக்கணும்? இவனை தேடிட்டு இருந்திருக்கணும். இவனை கண்டுபிடிச்ச சமயத்தில் சுதா கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வந்திருக்கணும். உடனே நூதனமாக பழி வாங்க திட்டம் போட்டிருக்கணும். தனியாகவே செய்திருப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயம் யாரோ உதவி பண்ணியிருக்காங்க சுசி. அந்த வளர்மதிக்கு நம்ம பற்றி முழு விவரமும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கு. எங்கேயோ தலைமறைவாக இருந்துட்டு எல்லாத்தையும் கண்காணிச்சு இருக்கணும் அவ. சுதா செக்கப்புக்கு போயிட்டு இருந்த வேதவல்லியோட ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் விசாரிச்சப்ப இதோ அந்த வளர்மதியை பிடிச்சிட போகிறோன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் பரத். ஆனால் அப்படி ஒரு ஸ்டாஃபும் இல்லைன்னு அவங்க சொன்னப்ப எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது. அதே ஹாஸ்பிட்டல்லையே வளர்மதி வேற ஒரு பேரில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாதே. அதனால தான் தினமும் காலையில் சாயந்தரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் மறைவாக நின்றுட்டு அங்கே வர்றவங்கள போகிறவங்கள பார்க்க சொல்லி விக்னேஷ் கிட்ட சொன்னேன். வளர்மதியை இப்போதைக்கு அவன் ஒருத்தன் மட்டும்தான் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் இந்த 5 வருஷத்தில் அவன் முகமே மாறி போயிருக்கலாம். இல்லைன்னா தன்னை விக்னேஷ் பார்த்துடக்கூடாதுன்னு அவன் மாறு வேடத்தில் கூட நடமாடலாம். அவ்வளவு தூரம் திட்டமிடுற பெண்ணா தெரியல சுசி. ஆனால் தான் இதில் மாட்டிக்க கூடாதுன்னு தீர்மானமாக இருக்கா. குரியர் சர்வீஸ் ஆஃபீஸில் தபால் பெட்டியில் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக நமக்கான கவரையும் பணத்தையும் போட்டிருப்பா. கரெக்டு தான். டெல்லியில் நம் விசாரணையில் மெட்ராஸில் வளர்மதி இப்போ எங்கே இருக்கான்னு சரியான தகவல் கிடைக்குமான்னு தெரியல.
ஆனால் எனக்கு அவள் ஃபோட்டோ மட்டுமாவது கிடைச்சா போதும். இந்த விக்னேஷை பாரு, நியாயமாக அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தம் பத்தாதுன்னு டெல்லியில் நிழலா வளர்மதியோட முத்தத்துக்கு அலைஞ்சிருக்கான். சகிக்கல பரத். அவன் செஞ்சது தானே? இல்லை, எப்படியாச்சும் தலைப்புக்கு சம்மந்தப்படுத்தணும்னு நீங்கள் மெனக்கெடுறது. ரொம்ப வாரிட்ட. ஃப்ளைட் டெல்லியில் இறங்குற வரைக்கும் விச் ஒன் இஸ் ஜெராக்ஸ் காப்பின்னு பனியனில் எழுதின பொண்ணுங்க கிட்ட நான் பேச போறதில்லைப்பா என்று சரிந்து சாய்ந்து கொண்ட பரத் தன் தொப்பி கண்களை மறைக்கும்படி இழுத்து விட்டு கொண்டான். தொப்பியில் பால் இஸ் ஆன் யுவர் கோட் என்று எழுதியிருந்தது. டெல்லி விமான நிலையத்தில் பனிப்புகை அங்குலத்திற்கு அங்குலம் பரவியிருந்தது. அரை மணி நேரம் விரயமாக வட்டமடித்துவிட்டு பிறகுதான் லேண்டிங் செய்ய முடிந்தது. பரத் சுசீலா டாக்ஸி பிடித்து கொண்டார்கள். சூரிய விகார் சர்க்கிளில் ஹோட்டல் ஷவர்லியில் பதிவு செய்திருந்த அறைக்கு வந்து சுடு தண்ணீரில் குளித்து சுட சுட காஃபி பருகி ஒரு சிகரெட் பற்ற வைத்த பிறகுதான் கொஞ்சம் வெடவெடுப்பு அடங்கியது. கன்னாட் பிளேஸில் பகத்சிங் சாலையில் சிவாஜி ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருந்தது அந்த பெண்கள் விடுதி. இவர்கள் போன போது எல்லோரும் சீவி முடித்து சிங்காரித்து செவத்த நெத்தியில் பொட்டும் வச்சு வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். சுடிதார் சுடிதார் சுடிதார். அலுவலகத்தில் பேப்பர் படித்து கொண்டிருந்த வார்டனுக்கு முன் தலை நரைத்திருந்தது. ஹிந்தி மட்டுமே தெரிந்திருந்தது. அறிமுகம் செய்து கொண்டார்கள். நீங்கள் எத்தனை வருடமாக இங்கு பொறுப்பில் இருக்கிறீர்கள்? 3 வருடங்களாக. 5 வருடங்களுக்கு முன்பு இங்கே தங்கியிருந்த வளர்மதி என்கிற பெண்ணை பற்றிய தகவல் வேண்டும். என்ன தகவல் வேண்டும்? அந்த பெண்ணை நாங்கள் மிக முக்கியமாக சந்திக்க வேண்டும். இப்போது அவள் சென்னையில் இருக்கிறாள் என்பது தெரியும். சென்னையில் அவள் விலாசம் வேண்டும். இங்கே தங்கி வெளியேறினவர்களில் சிலர் அவ்வப்போது கடிதம் எழுதுவார்கள். நீங்கள் குறிப்பிடும் வளர்மதி அப்படி எதுவும் எழுதியதாக நினைவில்லை. வளர்மதி இங்கிருந்து எப்போது வெளியேறினாள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? அந்த தகவல் லெட்டரில் இருக்கும். பார்த்து சொல்கிறேன். பார்த்து அவள் சொன்ன தேதி 4.5 வருடங்களுக்கு முந்தியதாக இருந்தது. இங்கே தங்க விரும்பும் பெண்களிடம் விண்ணப்ப படிவம் நிரப்பி வாங்குவீர்கள் அல்லவா? நிச்சயமாக. அதில் அவர்களின் புகைப்படமும் இருக்குமா? புகைப்படம் நாங்கள் கேட்பதில்லை. சரி, வளர்மதியின் விண்ணப்ப படிவத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே. பழைய ஃபைல்களை புரட்டி எடுத்து கொடுத்தால், சுசி பாரு, அதே கையெழுத்து. மேடம், இதை நாங்கள் ஜெராக்ஸ் செய்து கொண்டு திருப்பி தருகிறோம். அப்புறம் வளர்மதி இங்கே இருந்த சமயத்தில் இருந்து இன்னமும் இங்கே தொடர்ந்து தங்கி வரும் பெண்கள் யாராவது இருக்க வேண்டுமே. இங்கே அதிக காலம் யாரும் தங்குவதில்லை சார். வேலை மாற்றல் என்று போய் விடுவார்கள் அல்லது கல்யாணம் செய்து கொண்டு கிளம்பி விடுவார்கள். அதிகபட்சம் 3 வருடங்கள் தான் இங்கே தங்குவார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல பல வருடமாக இங்கே தங்கியிருக்கும் ஒரே பெண் சூரியமாலா. அந்த பெண்ணை நாங்கள் சந்திக்க வேண்டுமே. அவள் அலுவலகத்திற்கு புறப்பட்டு போய்விட்டாளே. எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாள் அவள்? ஜனக்புராவில் லஜ்பக் நகர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் நைனிடால் டிராவல்ஸ் என்று இருக்கிறது. அங்கே 1 மணி நேரத்தில் அங்கே இருந்தார்கள். சூரியமாலா அலுவலக விஷயமாக வங்கிக்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட அழகான ரிசப்ஷனில் வசதியான சோஃபாக்களில் உட்கார்ந்து காத்திருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து ரொம்ப சுமாரான அந்த பெண் வந்து, நீங்களா என்னை தேடி வந்தது என்றால், ஆமாம், உட்காருங்கள். 5 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் தங்கியிருக்கும் அதே ஹாஸ்டலில் தங்கியிருந்த வளர்மதியை நினைவு இருக்கிறதா? ஒரு ஷாப்பிங் சென்டரில் பில் போடும் வேலை பார்த்து வந்தாள். நன்றாக நினைவிருக்கிறது. என்ன விஷயம்? எனக்கு அடுத்த அறையில்தான் தங்கியிருந்தாள். அவளை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று தெரியுமா? தெரியாது சார், தொடர்பே இல்லை. ஆனால் அவள் உயிர் வாழ்வதற்கு நான் தான் காரணம். உங்க பெயர் ஆக்சிஜனா என்ன? அவள் அந்த ஜோக்கை ரசிக்காமல், தற்கொலை செய்து கொள்ள இருந்தவளுக்கு நான் தான் வண்டி வண்டியாக ஆறுதல் சொன்னேன். தற்கொலை முடிவை மாற்றினேன். ஏன் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தாள்? ஒரு கல்யாணமான ஆசாமி அதை மறைத்து இவளை காதலிப்பதாக நடித்து ஏமாற்றி விட்டான். இவள் கர்ப்பமாகிவிட்டால் அவனே சாமர்த்தியமாக பேசி ஜூஸில் மருந்து கலந்து கொடுத்து கருவை கலைத்து விட்டான். மாத்திரை அட்டையை கண்டுபிடித்து அதை தெரிந்து கொண்ட அவள் ஆவேசமாக அவனை தேடி போனாள். ஆனால் அவன் தங்கியிருந்த வீட்டை அவசர அவசரமாக காலி செய்து விட்டான். அவன் வேலை பார்ப்பதாக கொடுத்த டெல்லி விலாசம் போலி. அவனை தேடி சென்னை சென்று அங்கே அவன் கொடுத்த வீட்டு விலாசமும் போலி என்பதை அறிந்து நொந்து போய் திரும்பி வந்தாள். அப்புறம் தான் அநியாயமாக ஏமாற்றப்பட்டதில் அதிகமான தன்னிறக்கம் ஏற்பட்டு புடவையை சுருக்கு கயிறாக அமைத்து கழுத்தில் மாட்டிக்கொள்ள சென்றாள். நான் பார்த்து விட்டேன், தடுத்து விட்டேன். தற்கொலை முட்டாள்தனம் என்று போதித்தேன். ஒரு உயிர் எத்தனையோ உயிர்களுக்கு சேவை செய்யலாம் என்று எடுத்து சொன்னேன். பிறகு, நீ ஏன் நர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் சேர்ந்து ஒரு நர்ஸாக கூடாது? அந்த தொழிலில் எத்தனை சேவை இருக்கிறது தெரியுமா என்றேன். மற்றவர்களுக்கு உதவும் போது உன் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்றேன். கொஞ்ச நாட்களில் அவள் டெல்லியை விட்டு புறப்பட்டு விட்டாள். தன்னை ஏமாற்றினவன் எப்படியும் சென்னையில்தான் இருப்பான் என்றும், எப்போது அவனை கண்டுபிடித்தாலும் ஏதாவது ஒரு வழியில் பழி வாங்குவேன் என்றும் சொன்னாள். நான் சொன்ன யோசனை அவளுக்கு பிடித்திருந்ததால் சென்னையில் நர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் சேரப்போவதாக சொன்னாள்.
ஆனால் அவள் சேர்ந்தாளா இல்லையா என்று எனக்கு தெரியாது சார். அதன் பிறகு அவளிடம் இருந்து ஒரு கடிதம் கூட இல்லை. சேர்ந்திருக்க வேண்டும், நர்ஸ் ஆகியிருக்க வேண்டும் என்றான் பரத். எப்படி சொல்றீங்க? சென்னையில் வளர்மதியை ஏமாற்றிய அந்த ஆசாமின் மனைவியின் கர்ப்பப்பையிலிருந்து அதிரடியாக ஆபரேஷன் நிகழ்த்தப்பட்டு ஒரு ஆண் குழந்தை திருடப்பட்டிருக்கிறது. அதை செய்த நபருக்கு மருத்துவ அறிவு கண்டிப்பாக தேவை, காரணமும் தேவை. இரண்டும் வளர்மதிக்கு மிகவும் பொருந்துகிறது. ரொம்ப நன்றி. இனி எங்களுக்கு வேலை சென்னையில்தான். தகவலுக்கு நன்றி சூரியமாலா. வளர்மதியை பார்த்தால் நான் மிகவும் விசாரித்ததாக சொல்லுங்கள். கண்டிப்பாக என்றான் பரத். எழுந்து கொண்டான். அத்தியாயம் 36. வாங்க பரத், உங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் செஞ்சேன். டெல்லிக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. என்ன டெல்லியில் என்று வரவேற்றார் முருகேசன். சுதாவோட குழந்தை டெல்லிக்கு போயிடுச்சா என்ன? வேற ஒரு கேஸ் சார். இந்த கேஸில் நாங்கள் முழுக்க முழுக்க முருகேசனை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் முன்னேற்றம் உண்டா? வரதராஜன் மறுபடி ட்விஸ்ட் அடிச்சானா என்றான் பரத். அவனை வெளியில் விட்டுட்டேன் பரத். அவன் இல்லைன்னு சர்வ நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு. சுசீலா சொன்ன அந்த பெங்களூர் சைக்கோ டாக்டரை பற்றி விசாரித்தோம். அவன் இன்னும் பெங்களூரில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கானாம். அதனால் அந்த கோணமும் அவுட். அப்புறம் என்னதான் செஞ்சிருக்கீங்க? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம்னு அறிக்கை விடுறதை தவிர. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் மஃப்டியில் ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கேன். சந்தேகப்படும்படியா ஆண் குழந்தையை யாராச்சும் தூக்கிட்டு வந்தா தரோவா விசாரிக்க சொல்லியிருக்கேன். வெல், எனக்கு வேற ஒரு கேஸில் உங்கள் உதவி வேணுமே. என்ன சொல்லுங்க? 4.5 வருஷம் முன்னாடி மெட்ராஸில் நர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் வளர்மதின்னு ஒரு பொண்ணு அட்மிஷன் ஆகி ட்ரைனிங் முடித்து வெளியில் போயாச்சு. காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் மூவ் பண்ணி வளர்மதிங்கிற பேரில் அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பொண்ணுங்களோட அப்ளிகேஷன் ஃபாரம், அவங்க ஃபோட்டோ முடிஞ்சா இப்போ அவங்க எங்கே இருக்காங்கிற தகவல் இதெல்லாம் சேகரித்து கொடுக்கணும். நாங்களே போகிறத விட உங்கள் மூலமாக போனால் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்களேன்னு தான். ஆல்ரைட், என்ன பேர் சொன்னீங்க? வளர்மதியா என்று ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டார் முருகேசன். வேற என்ன சார் விசேஷம்? இன்னைக்கு பேப்பர் நியூஸ் பார்த்தீங்களா? என்ன மேட்டர் சார்? கள்ளத்தனமாக பெற்றுக்கிட்ட குழந்தைய குப்பை தொட்டியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரசு தொட்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தி தன் பெண் குழந்தைய திருப்பதி உண்டியலில் போட்டுட்டு போயிட்டா பரத். சாமி கொடுத்தது தானேன்னு சாமிக்கே போட்டுட்டா போல இருக்கு என்று சிரித்தார் முருகேசன். முருகேசன் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது சிந்தனை வயப்பட்டிருந்த பரத் தோளை தட்டி, பார்த்து ஓட்டுங்க பரத், என்ன யோசனை என்றாள் சுசீலா. வளர்மதி பற்றி முருகேசன் விசாரித்து சொல்கிற வரைக்கும் சும்மா இல்லாமல் இன்னொரு ரூட்டில் ஒரு முயற்சி செய்யலாம்னு தோணுது சுசி. என்ன? உண்டியல்ல குழந்தையை போட்ட செய்தியை பற்றி முருகேசன் சொன்னதும் எனக்கு ஒரு யோசனை. வளர்மதி நமக்கு எழுதியிருந்த லெட்டரில் குழந்தை உயிருடன் பத்திரமா இருக்குன்னு குறிப்பிட்டு எழுதியிருந்தா இல்லையா? ஆமாம். அவ ஏன் அந்த குழந்தைய அரசு தொட்டிலையோ இல்லை ஏதாச்சும் அநாத விடுதியில் உள்ள தொட்டிலையோ போட்டிருக்கக்கூடாது? சென்னையில் அநாதை ஆசிரமங்கள் 10க்குள்ளே தான் இருக்கும். குழந்தை திருட்டு சம்பவம் நடந்த தேதிக்கு அப்புறம் அவங்க இல்லத்தில் யாராச்சும் ஆண் குழந்தைய தொட்டில் போட்டாங்களான்னு நாமே பர்சனலாக போய் விசாரிச்சா என்ன? ரொம்ப நல்ல ஐடியா பரத் என்றாள் சுசீலா. முதல்ல KK நகர் போகலாம். அந்த லெட்டர் KK நகர் குரியர் ஆஃபீஸில் சேர்க்கப்பட்டதால அந்த ஏரியாவில் இருக்கிற அநாதை ஆசிரமங்களுக்கு முதல்ல போகலாம் என்றான் பரத். KK நகர் அன்னை மேரி இல்லம், குழந்தைகள் பகுதி. புடவை கட்டியிருந்த வளர்மதி ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு தேய்த்து விட்டாள். நகர்ந்தவள் தொட்டிலில் சினுங்கிய அந்த ஆண் குழந்தையை பார்த்தாள். புன்னகைத்து கொண்டாள். மெதுவாக தொட்டிலை ஆட்டிவிட்டு நகர, வளர்மதி, உன்னை மதர் கூப்பிடுறாங்க. வளர்மதி அன்னை மேரி இல்லத்தின் அலுவலக பகுதிக்கு வந்தாள். எஸ் மதர். ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் சம்பந்தமா நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் பார்த்துக்கம்மா. இந்தா டிராயர் சாவி. சாவி கொத்தை ஒப்படைத்துவிட்டு மதர் வெளியே காத்திருந்த ஜீப்பில் ஏறி சென்றதும் வளர்மதி நாற்காலியில் அமர்ந்து இல்லத்தின் நேற்றைய செலவு கணக்கை ரசீதுகள் பார்த்து நோட் புக்கில் எழுத துவங்கினாள். சற்று நேரத்தில் வாசலில் வந்து நின்ற காரை பார்த்தாள். அதிலிருந்து பரத் சுசீலா இறங்குவதை பார்த்தாள். திக்கென்றது. இத்தனை சீக்கிரம் என்னை கண்டுபிடித்து விட்டார்களா என்ன? நான் கடிதம் எழுதி போட்டது தப்போ? அதனால்தான் மாட்டிக்கொண்டேனா? வளர்மதி சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் உள்ளே வந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்கள் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ். ஒரு கேஸ் சம்பந்தமாக ஒரு சின்ன விசாரணை என்றான் பரத். உட்காரலாமா? உட்காருங்க என்றால் நடுக்கத்தை மறைத்து கொண்டு. உங்கள் அனாதை இல்லத்தில் வளர்மதின்னு யாராச்சும் வேலை பார்க்குறாங்களா? அவங்க ஒரு நர்ஸாக இருக்கலாம். இல்லையே, அப்படி யாரும் இங்கே இல்லை. கர்ப்பப்பையிலிருந்து ஒரு குழந்தை திருடப்பட்டதை பற்றி நீங்கள் பேப்பரில் படிச்சிங்களா மேடம்? ஆமாம், படித்தேன். உங்கள் இல்லத்தில் அந்த சம்பவம் நடந்த இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆண் குழந்தை உங்கள் தொட்டிலில் போடப்பட்டு இருக்கா? சொல்ல முடியுமா? வந்து எங்கள் இல்லத்துக்கு புதுசாக எந்த குழந்தையும் வரலையே. கடைசியாக ஒரு குழந்தை வந்து 6 மாதம் ஆச்சு. அதுவும் பெண் குழந்தை தான். பரத் சுசீலா ஏமாற்றத்துடன் எழுந்து கொண்டார்கள்.
ஓகே தேங்க்ஸ் மேடம் என்று அவர்கள் சென்று காரில் ஏறி புறப்படும் வரை வளர்மதிக்கு நம்பிக்கையே இல்லை. நல்ல வேளை அவர்களுக்கு என் முகம் தெரிந்திருக்கவில்லை. பெருமூச்சு விட்டாள் வளர்மதி. அத்தியாயம் 37. ஒலித்த போனை எடுத்தான் பரத். ஹலோ பரத், நான் முருகேசன் பேசுகிறேன் பரத். சொல்லுங்க சார். கடந்த 4.5 வருஷத்தில் மொத்தம் 5 வளர்மதிங்க நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு வெளியில் போயிருக்காங்க. அந்த 5 பேரோட ஃபோட்டோவும் அப்ளிகேஷன் ஃபார்மும் பிரதி எடுத்து இப்போ என்கிட்ட இருக்கு. வரீங்களா? உங்கள் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா அனுப்பி வைங்க சார். இல்லைன்னா நான் ஆள் அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? வேண்டாம், நானே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் உண்டியல்ல குழந்தையை போட்ட செய்தி சொன்னீங்க இல்ல, அந்த இன்ஸ்பிரேஷன்ல நேற்று சிட்டியில் உள்ள அத்தனை அனாதை இல்லங்களுக்கும் விசிட் அடித்தோம் சார். ஒரே ஒரு கேள்விதான். சம்பவம் நடந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆண் குழந்தை உங்கள் இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டோம். வெரி குட். எனி பாசிட்டிவ் ரிசல்ட்? குழந்தை கிடைச்சிருந்தா உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்திருப்பேனே. பார்க்கலாம் என்று ஃபோனை வைத்த பரத், சுசி உடனே விக்னேஷுக்கு ஃபோன் போடு, அவனை அர்ஜென்ட்டாக புறப்பட்டு இங்கே நம்ம ஆஃபீஸுக்கு வர சொல்லு என்றான். அரை மணி நேரத்திற்கு பிறகு முருகேசன் அனுப்பிய நபர் வந்து கவர் கொடுத்து சென்றான். அடுத்த நிமிடத்திலேயே விக்னேஷ் உள்ளே வந்தான். வா விக்னேஷ், உன்கிட்ட 5 ஃபோட்டோ காமிக்கிறேன், இதில் உன் வளர்மதி இருக்காளான்னு பாரு என்று கவரை பிரித்து உள்ளிருந்த விண்ணப்பங்களையும் புகைப்படங்களையும் எடுத்தான். புகைப்படங்களை வரிசையாக அவன் பக்கம் வைத்தான். இதோ இவதான் பரத் என்று பதட்டமான விக்னேஷ் எடுத்து கொடுத்த புகைப்படத்தை வாங்கி பார்த்த பரத் சற்றே யோசனையில் ஆழ்ந்தான். சுசி, இந்த வளர்மதியை பாரு, சமீபத்தில் எங்கேயோ சந்திச்ச மாதிரி இல்லை என்றான். ஆமா, பார்த்த மூஞ்சி மாதிரி தெரியுது, எங்க பார்த்தோம்னு சட்டுன்னு நினைவுக்கு வரலையே. தன் நெற்றியை தட்டி கொண்டு யோசித்த பரத், மை குட்னஸ், நேற்று KK நகர்ல முதலா அன்னை மேரி இல்லம்னு ஒரு அனாதை இல்லத்துக்கு போனமே. அங்கே கண்ணாடி போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு அங்கே 6 மாதம் முன்னாடி ஒரு பெண் குழந்தை தான் சேர்ந்ததுன்னு தகவல் சொன்னாலே, அவ தான் வளர்மதி. இந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ சுசி, இதுக்கு கண்ணாடி போட்டு இமேஜின் பண்ணி பாரு. எனக்கு சந்தேகமே இல்லை, அவ தான் வளர்மதி. நம்ம தப்பான தகவல் கொடுத்து ஏமாத்திட்டா. கமான் விக்னேஷ், நீயும் எங்களோட வா என்று எழுந்தான். காரில் KK நகர் அன்னை மேரி இல்லத்திற்கு அவர்கள் விரைந்து வந்து சேர்ந்தபோது அங்கே ஒரே பரபரப்பாக இருந்தது. மதர் கவலையுடன் பேசினார். இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே வேலை பார்த்த வளர்மதிங்கிற ஒரு நர்ஸை காணோம். எங்கள் தொட்டில்ல சமீபத்தில் போடப்பட்டிருந்த ஒரு ஆண் குழந்தையையும் காணோம். அந்த குழந்தையோட அவளை ஏதோ ஒரு ஆட்டோவில் பார்த்ததா வாட்ச்மேன் சொல்கிறான். அவள் தங்கி இருந்த ரூமில் அவள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இல்லை. நான் போலீஸுக்கு தகவல் தரலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ச்சே என்றான் வெளியில் வந்து. ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டமே. நேற்று விசாரிச்சப்ப அவ கொஞ்சம் தயங்கி பேசினப்ப லேசா ஒரு சந்தேகம் வந்தது, எனக்கு அலட்சியப்படுத்திட்டேன் என்றான் பரத். எனக்கு சந்தேகப்பட தோணலை பரத். நான் அவளோட அழகான நெளியான கூந்தலையே பார்த்துட்டு இருந்தேன். அவ தடுமாறி போனதை கவனிக்கவே இல்லை என்றாள் சுசீலா. அவள் சொன்னதில் பரத்திற்கு ஏதோ பொறி தட்டினது போலிருந்தது. வாங்க வேற ஒரு ரூட்ல பார்ப்போம். காருக்கு வந்து செல்லுலார் ஃபோன் எடுத்து முருகேசனை தொடர்பு கொண்டான் பரத். நான் தான் பரத், நீங்க அனுப்பிச்ச ஃபோட்டோஸ் உபயோகமா இருந்துச்சு. அப்புறம் சார், இந்த வரதராஜனை வெளியில விட்டதா சொன்னீங்களே, இப்போ அவன் எங்கே தங்கி இருக்கான்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு சாமிநாதன் வீட்டில் தான் தங்க போகிறதா சொன்னான். ஏன்? சும்மா தான் கேட்டேன். என்கிட்ட என்னமோ மறைக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை, அப்புறம் பேசலாம். திருவான்மியூரில் சுவாமிநாதனின் வீட்டிற்கு வந்தபோது அவன் தங்கை மட்டும்தான் இருந்தாள். மறுபடி வந்துட்டீங்களா? இந்த தடவையும் என் கல்யாண விஷயமா வந்திருக்கிறதா டூப் விட முடியாது. அதுக்காக வரலை, வரதராஜனை பார்க்கணும். எங்க? யாரோ ஒரு பொண்ணு கை குழந்தையோட வந்தாங்க. அவங்கள பாம்பே ரயில் ஏற்றி விடணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனார் சார். உங்களுக்கு நிதானமா இன்னொரு நாள் தேங்க்ஸ் சொல்கிறேன். கார் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. பரத், எனக்கு எதுவும் புரியலை. வளர்மதிக்கும் வரதராஜனுக்கும் என்ன சம்பந்தம்? அவ ஏன் இவனை தேடி வரணும்? என் யூகம் சரியா இருந்தா வரதராஜன் வளர்மதியை காதலிச்ச ஒருத்தன். வரதராஜன் கொஞ்ச நாள் டெல்லியில இருந்திருக்கணும். இப்ப இந்த குழந்தை திருட்டு மேட்டர்ல வளர்மதிக்கு பல உதவிகள் இவன்தான் செய்திருக்கணும். நீ காவலுக்கு இருக்கிறதையும் நம்ம அலுவலகம் பத்தியும் அவன்தான் விவரமா சொல்லி இருக்கணும். எப்படி இதெல்லாம் யூகம் செய்றீங்க? ஒரு குருட்டு யூகம்தான். வரதராஜன் ஒரு ஒற்றை முடியை பத்திரப்படுத்தி வச்சிருந்தான் இல்லையா, அது அவனோட கள்ளக்காதலி லினோலியாவோடதுன்னு நானா நினைச்சேன். ஏன்னா அவளுக்கும் நெளியான கூந்தல்னு அப்புறம் நான் சொன்னதால. நான் வரதராஜனை விசாரிச்சப்ப அது லினோலியாவோட தலைமுடி தானேன்னு கேட்டப்ப அவன் ஆமான்னு சொல்லிட்டான். ஆனா வளர்மதிக்கும் நெளியான கூந்தல்னு நீ சொன்னதும் ஒருவேளை அவன் பத்திரப்படுத்தினது இவ கூந்தல் தானோன்னு யோசிச்சேன். எப்படியும் வளர்மதிக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்திருக்கணும்னு நினைச்சேன்.
அது இவனா இருப்பான்னு நினைச்சு வந்து பார்த்தா சரியா இருக்குது. இப்ப வளர்மதியையும் குழந்தையும் பிடிக்கிறது தான் முக்கியம் என்றான் பரத். சென்ட்ரல் ஸ்டேஷனில் புறப்பட இருந்த பம்பாய் செல்லும் ரயிலில் வளர்மதியை கண்டுபிடிப்பதில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. ஆனால் அவள் மட்டும்தான் அமர்ந்திருந்தாள். குழந்தை இல்லை, வரதராஜன் இல்லை. விக்னேஷை வெறுப்பாக பார்த்தாள். ஓய்வு அறைக்கு அழைத்து சென்று அமர வைத்து கேட்டதும் எல்லாம் ஒப்புக்கொண்டாள். சென்னையில் நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சதும் அந்த அனாதை இல்லத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். டெல்லியில என்னை ஒரு தலையா காதலிச்சது வரதராஜன். ஆனா நான் விக்னேஷால கலங்கப்பட்டதால வரதராஜனோட காதலை ஏத்துக்க மறுத்துட்டேன். வரதராஜன் கிட்ட சொல்லிக்காம சென்னை வந்து நர்ஸ் காலேஜ்ல சேர்ந்தேன். சமீபத்துல ஒரு நாள் எங்க மதர் வெளியூர் போனாங்க. அவங்கள அனுப்பி வைக்க ஏர்போர்ட் போயிருந்தேன். அப்ப விக்னேஷ் கிட்ட ஸ்வெட்டர் ஒன்று கொடுத்து வரதராஜன் பேசி வழி அனுப்பி வச்சதை தூரத்திலிருந்து பார்த்தேன். அப்புறம் வரதராஜன் திரும்பினப்போ நானே போய் சந்திச்சேன். நான் சென்னையில தான் இருக்கேன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டான். அவன் வாழ்க்கை இலக்கில்லாம முறை இல்லாம போயிட்டதாகவும் இன்னும் என் நினைப்போட இருக்கிறதாகவும் சொன்னான். அவன் வழி அனுப்பிச்ச விக்னேஷ் தான் என்னை ஏமாத்தினவனும் அவனைத்தான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேனும் பழிவெறியோட அவன்கிட்ட பேசினேன். என்னை சமாதானப்படுத்தி பார்த்தான். அவன் விக்னேஷ் வீட்டுக்கு எதிரில் இருக்கிறதாகவும் சுதா கர்ப்பமாகி 10-15 நாளில் டெலிவரி ஆகிற நிலையில் இருக்கிறதாகவும் துணைக்கு பரத் சுசீலா இருக்கிறதையும் அவன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆப்ரேஷனுக்கு உண்டான தையல் நரம்பு மருந்துகள் எல்லாம் அவனை ஏற்பாடு செஞ்சு தர சொன்னேன். அரை மனசோட செஞ்சான். என் மேலே இருந்த பிரியத்தால் ஒத்துழைச்சான். உன் மேலே சந்தேகம் வரக்கூடாது. சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நீ எங்கேயாவது வெளியூர் போயிடுன்னு சொன்னேன். அதை அவன் பார்த்துக்கிறதா சொன்னான். குரலை மாற்றி ஆம்பளை குரல்ல பேசி பொய் தகவல் கொடுத்து சுசீலாவை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றிட்டு நான் காலிங் பெல் அடித்தேன். கதவை திறந்த சுதாவை மயக்கப்படுத்தினேன். தனி ஒருத்தியா நானே அவளை படுக்கைக்கு எடுத்துட்டு போய் ஆப்ரேஷன் நடத்தினேன். அவ உயிருக்கு சேதம் இல்லாம குழந்தைய மட்டும் திருடினேன். அதே குழந்தைய நான் வேலை பார்க்குற இல்லத்திலேயே யாரோ தொட்டில போட்டுட்டு போயிட்ட மாதிரி நானே போட்டுட்டு அப்புறம் நானே பராமரித்தேன். என் வயிற்றுல வளர்ந்த கருவை அநியாயமாக கலைச்ச விக்னேஷுக்கு புத்திர சோகம்னா என்னன்னு புரிய வைக்கத்தான் இப்படி செஞ்சேன். நான் மாட்டிக்குவேன்னு புரிஞ்சு போனதால அவசரமாக புறப்பட்டுட்டேன். வரதராஜன் கிட்ட சொல்லிட்டு பாம்பே போக வந்தேன். அங்கே ஒரு ஃப்ரெண்டு டாக்டராக இருக்கா. அவள் கிளினிக்கில் வேலை பார்த்து காலத்தை ஓட்டிடலாம்னு நினச்சேன். எல்லாம் சரி, இப்போ குழந்தை எங்க? விக்னேஷை தவிக்க வைக்கிறது நியாயம். ஆனால் அவன் மனைவி சுதா என்ன தப்பு செஞ்சான்னு யோசிச்சேன். தாய்மை உணர்வு எப்படி தாக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் குழந்தைய விக்னேஷ் வீட்டு வாசலில் யாருக்கும் தெரியாமல் கிடத்திட்டு போயிடுன்னு சொன்னேன். அப்போது விக்னேஷின் பாக்கெட்டில் இருந்த செல்லுலார் ஃபோன் ஒலித்து அவன் எடுத்து பேசினான். யாரு? நான் தாங்க சுதா பேசுகிறேன். நம்ம வீட்டு வாசலில் யாரோ நம்ம குழந்தைய போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம குழந்தை கிடச்சிடுச்சுங்க. அச்சா உங்கள் சாயல் ரொம்ப அழகாக இருக்குங்க குழந்தை. உடனே வாங்க. வரேன் என்று தொடர்பை நிறுத்திவிட்டு விவரம் சொன்ன விக்னேஷ் வளர்மதியின் முகத்தை பார்க்க துணியாமல் தலையை தொங்க போட்டுக்கொண்டு, என்னை மன்னிச்சிடு வளர்மதி, நான் இப்போ என்ன சமாதானம் சொன்னாலும் அது நியாயமாக இருக்காது என்றான். இப்போ என்னங்க செய்யலாம் என்றாள் சுசீலா. சுதாவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷோட இன்னொரு நிழல் முகம் தெரியாது. வளர்மதின்னு ஒருத்தி தன் கணவனால் வஞ்சிக்கப்பட்டது எதுவும் தெரியாது. இப்போ வளர்மதியை போலீஸில் ஒப்படைச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். விக்னேஷோட குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் இந்த கோணத்தில் கவனம் திரும்பலை. அதனால் என்றான் பரத். புறப்பட்ட ரயிலில் வளர்மதி பயணம் செய்ய பரத் சுசீலா கையசைத்தார்கள். விக்னேஷ் கண்ணீருடன் ரொம்ப நேரம் கையசைத்து கொண்டு நின்றான். குற்றம் மேலும் குற்றம் முற்றும்.